எல்லோருக்கும் வணக்கம். திறன் அடிப்படையில் இலங்கை நிர்வாக சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2024 தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இலக்கை எட்டியிருக்கிறோம். நான் ஏற்கனவே வாக்களித்தது போல ஆக குறைந்தது 20 செயலமர்வுகள் நடைபெறும் என்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கு 20வது செயலமர்வில் சந்திக்கிறோம். ஓரளவுக்கு இந்த பரீட்சையை எதிர்கொள்ளக்கூடிய நம்பிக்கை அல்லது ஒரு திருப்தியான சூழ்நிலை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த செயலமர்வில் கலந்து கொள்பவர்களுடைய எண்ணிக்கையில் அடிப்படையில் நாங்கள் அதை பார்க்குற நேரத்தில் ஒரு தோற்றம் ஒன்று தெரிய வருது. என்னென்னா, கூடுதலானவர்கள் தங்களுடைய கற்றல் அல்லது தேடி கற்றல் செயற்பாடுகளை ஓரளவு நிறைவு செய்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த 19 செயலமர்வுகள்லையும் ஒவ்வொரு செயலமர்வுலையும் நான் தவறாமல் சொன்னபடியும் உங்களிடமிருந்து ஏதேனும் கோரிக்கைகள் இருந்தால், இந்த பகுதியை கொஞ்சம் பார்ப்போமா அப்படின்ற மாதிரியான கோரிக்கை ஏதாவது இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பெரிய அளவில் அதில் இருக்கையில் இப்போ நானாக தெரிவு செய்த பகுதிகளைத்தான் நான் தொடர்ந்து உங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறேன். அந்த தெரிவு சரியாக இருக்குது என்று நம்புகிறேன். ஏன்னா உங்களுடைய இந்த ஆட்சேபனைகள் வராதபடியால் இன்றைக்கு நிதி ஒழுங்கு விதிகள் அத்தியாயம் 6 தொடர்பாக பேசியிருக்கிறோம். நான் சில குரல் ஒலிப்பதிவுகள் குழுவில் பதிவிட்டிருக்கிறேன். ஆர்வமுடையவர்கள் அந்த விடயம் சார்ந்து தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அது பயன்படும் என்கிறதால குறிப்பாக 7வது அத்தியாயம் சம்பளங்கள் தொடர்பாக நேற்றும் என்னுடைய சகோதரன் யூட்டன்னா கேட்டிருந்தார். அது ஒருக்கா சொல்லுங்க என்று சொல்லி, அப்போ அதனால் நான் அதை திரும்ப பதிவிட்டிருக்கிறேன். இந்த பகுதியை ஒருக்கா கேளுங்க. உதாரணத்துக்கு மரணித்த உத்தியோகத்தருடைய சம்பளம், அதுபோல் பதவி உயர்வின் போதான சம்பளம், சம்பள மீளாய்வின் போதான சம்பள கணிப்பீடு, பதிற்கடமை சம்பளம். பதிற்கடமை 2 அடிப்படையில் அந்த சம்பள கணிப்பீடு செய்ய வேண்டியிருக்கும். அவருக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கும் பதிற்கடமை புரியும் பதவிக்குரிய சம்பளத்துக்கும் இடையில் இருக்கிற தொடர்பை வச்சுக்கொண்டு, சில வேளை இப்போது அவருக்கு கிடைக்கிற சம்பளம் பதிற்கடமை புரியும் பதவிக்குரிய சம்பளத்தின் ஆரம்ப படிநிலையிடம் பார்க்க உயர்வாக இருந்தால் ஒரு நிலைமை, அதனிடம் குறைவாக இருந்தால் ஒரு நிலைமை. இப்போ இந்த கணிப்பீடு தொடர்பாக உண்மையிலேயே குழப்ப நிலைகள் இருக்கு. நான் ஏதோ பெரிய ஆள் என்று சொல்கிறதுக்காக சொல்ல இல்லை. அண்மையில் நடந்தது, சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை சமுர்த்தி முகாமையாளர்களாக மாற்றினார்கள். அவர்களுக்கு பதில்கடமை நியமனம் கொடுத்தார்கள். அப்படி கொடுத்து விட்டு சமுர்த்தி திணைக்களம் அவர்களுக்கு வேதனங்களை வழங்குவது தொடர்பாக ஒரு கணிப்பீட்டு முறையை அனுப்பியிருந்தார்கள். அந்த கணிப்பீட்டு முறையில் கணிப்பீடு செய்தால் ஒரிஜினல் மேனேஜர்ஸ் என்றது ஏற்கனவே சமுர்த்தி முகாமையாளர்களாக 10 வருடங்கள் கடமையாற்றுபவர்கள் தற்போது பெறுகிற வேதனத்திலும் பார்க்க, சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருந்து கொண்டு முகாமையாளர்களாக பதில்கடமையாற்றுபவர்கள் பெறுகிற வேதனம் அவர்களிடம் கூடுதலாக அல்லது அவர்களுக்கு சமமாக வந்துவிடும். அவர்களுக்கு கூடுதலாகத்தான் வரும். அப்போது ஏன் அப்படி ஒரு கணிப்பீட்டு முறையை செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது. அதுக்காக நான் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது என்ற பொருளில் பேச இல்லை. இப்போது அவர்கள் ஓய்வு பெற்று போய்விட்டார்கள். அங்கே இருந்த மேலதிக பணிப்பாளர் நாயகம் திருமதி ஆரிஃபா அவர்கள், அதுபோல் சத்தியசிலஞ்சர் இருக்கிறார் மேலதிக பணிப்பாளர் நாயகமாக. அவர்களோட நான் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன் இப்படி என்று சொல்லி. பிறகு அவங்க சில திருத்தங்களை செய்து அதை சரிப்படுத்தியிருந்தாங்க. உண்மையில் அது கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி. என்ன பிரச்சனை என்ற அறிவுக்கு படிக்கிறது வேறு, பரீட்சைக்கு எப்படி எழுதுறதுன்றது வேறு. இப்போ பரீட்சை நோக்கில் அந்த விடயங்களை பார்த்து கொள்வதற்காக கொஞ்சம் நேரம் கிடைச்சால் இந்த 2 நாட்கள்லையும் அதிக நேரம் ஒதுக்கி அந்த பகுதிகளையும் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ நாங்கள் நிதி ஒழுங்கு விதி அத்தியாயம் 6க்குள்ளே வருகிறோம். அரசாங்க பணத்தின் கட்டுக்காப்பு, கட்டு நிதிகள், வங்கி கணக்கு. அரசாங்க பணம் முதலியவற்றின் கட்டுக்காப்பும் கட்டு நிதிகளும் வங்கி கணக்கும். இதில் அரசாங்க பணம் முதலியவற்றின் கட்டுக்காப்பு தொடர்பாக நான் உங்களோட ஏற்கனவே பேசிட்டேன். சரிதானே? காசு முத்திரைகள் முதலியவற்றுக்கான சுற்றாய்வு சபைகள் பற்றி நான் பேச போகிறது இல்லை. அதை இப்போதைக்கு வச்சுக்கொள்ள போகிறோம், இருக்கட்டும். இன்றைக்கு அடியுதல் சேர் புத்தகங்கள் தொடர்பாக கட்டு நிதி, வங்கி கணக்குகள் தொடர்பில் நாங்கள் பேச போகிறோம்.
அப்போ இதனுடைய ரெண்டாவது பிரிவாக அடியுதல் சேர் புத்தகங்கள். அடியுதல் சேர் புத்தகங்களுக்கான ஒரு வரைவிலக்கணத்தை உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் அது என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். சரிதானே? அடியுதல் சேர் புத்தகங்கள் என்பது என்ன என்பதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அடியுதல் சேர் புத்தகங்கள் என்கின்ற பதம், அதாவது அடியுதல் சேர் புத்தகங்கள் என்ற சொல் நிதி ஒழுங்கு விதிகளில் நிதி தொடர்புபட்ட படிவங்கள், நிதி அல்லது நாணய தொடர்புபட்ட படிவங்களை கொண்ட புத்தகங்களை அல்லது கட்டணங்கள் செலவுகள் செலுத்தப்படும் போது வழங்கப்படும் படிவங்களை கொண்ட புத்தகங்களை குறிப்பதற்கு கையாளப்படுகிறது. இங்கே ரெண்டு விதமான புத்தகங்களை பற்றி நாங்கள் சொல்லுகிறோம். ரெண்டு விதமான புத்தகங்களை பற்றி சொல்லுகிறோம். என்னது? ஒன்று நிதி அல்லது நாணய தொடர்புள்ள புத்தகங்கள், ரெண்டாவது காசு வேண்டிக் கொண்டு நாங்கள் கொடுக்கிற டாக்குமெண்ட் உள்ள புத்தகங்கள். கட்டணங்கள் அல்லது செலவுகள் செலுத்தப்படும் போது வழங்கப்படும் படிவங்களை கொண்ட புத்தகங்களை குறிப்பதற்கு இது கையாளப்படுகிறது என்று சொல்லி. சரிதான்? அடியுதல் சேர் புத்தகங்கள் என்பதற்கான ஒற்றை பாயிண்ட் தான் சொல்லுகிறேன். நாங்கள் தொடர்ந்து மிச்ச விஷயத்தையும் எழுதவும். அடியுதல் சேர் புத்தகங்கள் என்கிற பதம் நிதி ஒழுங்கு விதிகளில் நிதி அல்லது நாணயம் தொடர்புபட்ட படிவங்களை கொண்ட புத்தகங்களை குறிப்பதற்கு அல்லது கட்டணம் செலவுகள் வழங்கப்படும் போது வழங்கப்படும் படிவங்களை கொண்ட புத்தகங்களை குறிப்பதற்கு கையாளப்படுகிறது. இவ்வாறான புத்தகங்கள் மூலமும் பிரதியும் ஒரே தடவையில் எழுதப்படுவதாக, அதாவது ஒரே முறையில் எழுதப்படுவதாக இருக்கும். மூலமும் பிரதியும் என்ற ஒரிஜினல் டூப்ளிகேட்டும் ஒரே நேரத்தில் எழுதுவோம். சரிதானே? மூலமும் பிரதியும் ஒரே நேரத்தில் எழுதப்படுவதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் அடியுதல் சேர் புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிற போது இரண்டாவது விடயம் சொல்லுகிறோம், அதனுடைய மூலமும் பிரதியும் ஒரே தடவையில் எழுதப்படுவதாக இருக்கும். மூன்றாவது, அவை அச்சிடப்பட்ட தொடர் இலக்கத்தை கொண்டிருக்கும். அச்சிடப்பட்ட தொடர் இலக்கத்தை கொண்டதாக அது இருக்கும். இந்த மூன்று விடயங்களையும் உள்ளடக்கியதாக நீங்கள் விடை எழுதினீர்கள் என்றாச்சு. சரியா? அப்போ முதலாவதாக நாங்கள் சொல்லுகிறோம், நிதி அல்லது நாணய தொடர்புபட்ட படிவங்களை கொண்ட புத்தகங்கள் அல்லது கட்டணம் அல்லது செலவு செலுத்தப்படுகின்ற போது வழங்கப்படுகின்ற படிவங்களை கொண்ட புத்தகங்களை குறிப்பதற்கு அடியுதல் சேர் புத்தகங்கள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, இவை மூலமும் பிரதியும் ஒரே தடவையில் எழுதப்படுகிற ஆவணங்களாக இருக்கும். மூன்றாவது, இயந்திர அச்சிடப்பட்ட தொடர் இலக்கங்கள், அச்சிடப்பட்ட தொடர் இலக்கங்களை கொண்டதாக அவை இருக்கும் என்கிற இந்த மூன்று விடயங்களையும் உள்ளடக்கியதாக உங்களோட விடயங்களாச்சு. அடுத்தது, அடியுதல் சேர் புத்தகங்களினுடைய இரண்டு வகைகள். அடியுதல் சேர் புத்தகத்தினுடைய இரண்டு வகைகளும் சொல்லுங்க என்று சொல்லி கேட்பார்களாக இருந்தால், நான் அடிக்கடி சொல்லுகிறது போல இதெல்லாம் 2 மார்க்ஸுக்குரிய கேள்வியாக வரக்கூடியது. மேலே இருக்கிற வரைவிலக்கணம் பெரும்பாலும் வராது. நாங்கள் ஒரு புரிதலுக்காக அந்த பகுதியை படிக்கலாம். மற்றபடி அடியுதல் சேர் புத்தகங்களினுடைய வகைகள் கேட்கலாம். ஒன்று, திணைக்களத்தினால் வழங்கப்படுபவை அல்லது திணைக்களத்தை சேர்ந்தவை. திணைக்களத்தினால் வழங்கப்படுபவை அல்லது திணைக்களத்தை சேர்ந்தவை. இவை திரைசேரியால் வழங்கப்படுவது இல்லை. இவ்வாறான புத்தகங்கள் திரைசேரியால் வழங்கப்படுவதில்லை, அந்தந்த திணைக்களங்களினால் வழங்கப்படுபவையாக இருக்கும். இந்த இரண்டாவது, நிதி ஒழுங்கு விதி 340 அடிப்படையில் திரைசேரியினால் வழங்கப்படுபவை. நீங்கள் இந்த 340 ஞாபகம் பெறாவிட்டாலும் பரவாயில்லை, திரைசேரியினால் வழங்கப்படுபவை என்று சொல்லி எழுதினால் போதுமானது. சரிதானே? திரைசேரியினால் வழங்கப்படுபவை. அப்போ 2 விதமாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, திணைக்களத்தினால் வழங்கப்படுபவை, இவை திரைசேரியினால் வழங்கப்படுபவை அல்ல. இரண்டாவது,
நிதி ஒழுங்கு விதி 340 பிரகாரம் திரைசேரியால் வழங்கப்படுகிறது. திரைசேரியினால் வழங்கப்படுகின்ற அடிதல் சேர் புத்தகங்கள் ஒரு திணைக்களம் தனக்கு தேவையான பொது நிதி திணைக்களத்தினால் வழங்கப்படும். அதுவும் சில வேளைகளில் உங்களுக்கு வெஸ்பாட் கேள்வியாக வரும். அடிதல் சேர் புத்தகங்களை வழங்குவதற்கு பொறுப்பாக இருக்கிற திரைசேரியினுடைய திணைக்களம் எது? பொது நிதி திணைக்களம். பொது நிதி திணைக்களத்தை பொறுத்தவரையில் அவர்கள்ட்ட போதுமான கையிருப்பு, எல்லா அடிதல் சேர் புத்தகங்கள்லையும் போதுமான கையிருப்பு இருக்கும். விண்ணப்பம் செய்கிற போது ஒரு திணைக்களம் தனக்கு வேண்டிய அடிதல் சேர் புத்தகங்களை பெற்றுக்கொள்வதற்கு விண்ணப்பிக்கும் போது 12 மாதங்களுக்கு, ஒரு ஆண்டுக்கு தேவையான அடிதல் சேர் புத்தகங்களை பெற்றுக்கொள்வதற்கு விண்ணப்பம் செய்யப்பட வேண்டும். தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களை தவிர வேறு சந்தர்ப்பங்களில் பிற்சேர்ப்பு விண்ணப்பங்கள் செய்யக்கூடாது. தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் பிற்சேர்ப்பு விண்ணப்பம் ஒன்று செய்யப்படலாம். அதற்கான அவசியம் ஏற்படுகிற போது அதுவும் 2 மாதங்களுக்கு முன்பாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அரசாங்க அழுத்தகர்கிட்ட இருந்து, அதாவது அரசாங்க அச்சகத்திட்ட இருந்து பெற்று திரைசேரி அதை வச்சிருக்கு. திரைசேரி தான் அதை கொடுக்குறது. சரி தானே? அப்போ இதுலேயும் சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேணும். திரைசேரியினால் விநியோகிக்கப்படும் அடிதல் சேர் புத்தகங்களை பெற்றுக்கொள்வதற்காக விண்ணப்பிக்கும் போது திணைக்களங்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளின் முக்கியமான அம்சங்கள் 2 விஷயங்களை சொல்லுங்கோ என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்பார்களாக இருந்தால் நீங்கள் அதை சொல்ல வேணும். ஒன்று, அடிதல் சேர் புத்தகங்கள் திரைசேரியின் பொது திணைக்களத்திடமிருந்து விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நேரடியாக அரசாங்க அச்சகத்தில் போய் கேட்கக்கூடாது. அரசாங்க அழுத்தகருக்கு விண்ணப்பிக்கக்கூடாது. வேதன கட்டளைகள், பற்றுச்சீட்டு படிவங்கள் போன்றவற்றுக்கான அல்லது கட்டணம் செலுத்தி பெறப்பட வேண்டிய உத்தரவு பத்திரங்கள், அனுமதி பத்திரங்கள், லைசன்ஸ், பெர்மிட், ஆங்கிலத்தில் சொன்னால் தமிழங்கம் என்ன போன்ற படிவங்களை கொண்ட அடிதல் சேர் புத்தகங்கள் திரைசேரியின் பொது நிதி திணைக்களத்தின் கையிருப்பில் இருக்கும். அவற்றை பெறுவதற்கு திணைக்களங்கள் திரைசேரி தான் விண்ணப்பிக்க வேண்டும். திரைசேரியின் பொது நிதி திணைக்களத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டும். எந்த ஒரு வேளையிலும் அரசாங்க அச்சகத்துக்கு விண்ணப்பிக்கக்கூடாது. அவர்களுடைய கையிருப்பில் இருக்கிற கணக்கை பார்த்து, அவர்களுடைய கையிருப்பில் உள்ள புத்தகங்களுடைய எண்ணிக்கையை கணிப்பீடு செய்து கொண்டு அடுத்து வருகிற 12 மாதங்களுக்கு தேவையான அடிதல் சேர் புத்தகங்களுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். பிற்சேர்ப்பு விண்ணப்பங்கள் செய்யப்படக்கூடாது. பிற்சேர்ப்பு விண்ணப்பங்கள் செய்கிறேன்னா அதுக்கு பிறகு இன்னும் தயாருங்கோன்னு சொல்லி கேட்கக்கூடாது. தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் பிற்சேர்ப்பு விண்ணப்பங்களை செய்யலாம். அதுவும் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற போது 2 மாதங்களுக்கு முன்பாக அந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். சரியா? இந்த திணைக்களம் எது என்று சொல்லி எல்லாம் அவர்கள் கேட்பார். அந்த திணைக்களங்கள் நீங்கள் ஞாபகம் இருக்கக்கூடியது தான். திரைசேரியினுடைய பொது நிதி திணைக்களத்தில் இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வச்சு. சரி, அடுத்தது அடிதல் சேர் புத்தக பதிவேடு. இந்த பதிவேடுகள் தொடர்பிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்து வச்சிருக்க வேணும். இப்போ காசேடு, காசோலைகள், காசு கட்டளைகள் பதிவேடு, அடிதல் சேர் புத்தகங்களின் பதிவேடு, இவற்றுக்கான இலக்கங்களை உங்கள்கிட்ட அவர்கள் கேட்பார். அப்படி கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு இல்லை தானே? சரிதானே? அப்போ அடிதல் சேர் புத்தகங்களினுடைய பதிவேடு GAN 20 என்று சொல்லி இருக்கு. சரி, GAN 20 தொடர்பான, அதே போல் GAN 21 என்று சொல்லி நாங்கள் அங்கே இடத்துல பார்க்க போகிறோம். அதை விடுவோம் இப்போதைக்கு. அப்போ GAN 20 பதிவேடு பயன்படுத்தப்பட வேண்டும். இது ஒவ்வொரு விதமான புத்தகத்துக்கும் ஒரு பதிவேடு வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு விதமான புத்தகத்துக்கும் என்றால் திணைக்களத்தால் வழங்கப்பட்டதுக்கு தனியாகவும் திரைசேரியினால் வழங்கப்பட்டதுக்கு தனியாகவும் இதை வச்சிருக்கிறது நல்லது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயம் அல்ல, வைத்திருப்பது நல்லது. அவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சிருந்தாச்சு. சரி, அடுத்தது இந்த அடிதல் செயல் புத்தகங்களினுடைய ஒவ்வொரு விடயங்களையும் தனித்தனியாக சின்ன கேள்வி இதுக்குள்ளே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சில வேளையில் இதில் முதலாவது அதுக்கு பிறகு 5ஆவதுக்கு தான் போவார்கள். அந்த 2வது 3வது 4வது தவிர்க்கலாம். 342வது நிதி ஒழுங்கு விதியில் முதலாவது அடிதல் செயற் புத்தகங்களின் கட்டுக்காப்பு. சரிதானே? அடிதல் செயற் புத்தகங்களினுடைய கட்டுக்காப்பு தொடர்பான 2 விடயங்கள் இருக்கு. அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்ட திணைக்களங்கள் அவற்றின் கட்டுக்காப்புக்கும் ஒழுங்கான உபயோகத்துக்கும் பொறுப்புடையதாக இருக்க வேண்டும். தங்களுக்கு வழங்கப்பட்டவற்றை உபயோகித்து முடித்த பிற திணைக்களங்களுக்கு ஒரு திணைக்களம் தனக்கு வழங்கப்பட்டவற்றிலிருந்து கொடுக்கக்கூடாது. அடிதல் செயற் புத்தகங்களின் கட்டுக்காப்பு தொடர்பான 2 அம்சங்கள். இப்படி மூலையாக கேள்வி கேட்பாங்க, எதிர்பார்த்து படிக்கிறோம். அடிதல் செயற் புத்தகங்களின் கட்டுக்காப்பு தொடர்பாக திணைக்களங்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறை என்ற போது நாங்கள் ஏதோ அதை பாதுகாத்து வச்சிருக்கிறத பற்றி யோசிப்போம். உண்மையில் அப்படி இல்லை. அடிதல் செயற் புத்தகங்களின் கட்டுக்காப்பு தொடர்பாக பின்பற்ற வேண்டிய நடவடிக்கை 1, பெற்றுக்கொண்ட திணைக்களங்கள் அவற்றின் கட்டுக்காப்புக்கும் ஒழுங்கான உபயோகத்துக்கும் பொறுப்புடையவையாக இருக்க வேண்டும். 2வது, தனக்கு வழங்கப்பட்ட அடிதல் செயற் புத்தகங்களை வேறு ஒரு திணைக்களம் தான் பெற்றுக்கொண்டவற்றை உபயோகித்து முடித்து விட்டது என்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. உபயோகித்து முடித்த வேறு திணைக்களங்களுக்கு தங்களுக்கு வழங்கப்பட்ட அடிதல் செயற் புத்தகங்களை அவர்கள் கொடுக்கக்கூடாது. சரியா? அடுத்தது, அடிதல் செயற் புத்தகங்களில் ஒரு படிவம் பழுதடையும் போது மேற்கொள்ள வேண்டியது எப்படி? மேலே ஒரு விடயம் இருக்குது. நாங்கள் பற்றிச்சீட்டு புத்தகங்களை பார்த்து நாங்கள் அதை துண்டிக்கவோ பிரிக்கவோ கூடாது. எந்த ஒரு அடிதல் செயற் புத்தகங்களையும் துண்டிக்கவோ பிரிக்கவோ கூடாது. என்ன, முழுமையாக வச்சு பயன்படுத்த வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பழுதடைந்த படிவங்கள், அடிதல் செயற் புத்தகங்களினுடைய பழுதடைந்த படிவங்கள் பேணப்பட வேண்டிய முறை எல்லாம் ஒரு புள்ளியாகவும் கேட்டுக்கொண்டு வரலாம். அதனை கிழித்து விடாமல் பிரதியுடன் அல்லது அடியுதலுடன், சிலதுக்கு பிரதி இருக்கும், சிலதுக்கு அடியுதல் இருக்கும். உதாரணத்துக்கு காசோலை புத்தகத்துக்கு பிரதி இருக்காது. என்ன, செக்குக்கு அது இந்த அடியுதல் தான் இருக்கும். அப்போ அடியுதலோடு அல்லது அதன் பிரதியோடு இணைத்து வைக்க வேண்டும். ஊசியால் இணைத்து வைக்க வேண்டும். ரெண்டா நீங்கள் ஸ்டேப்லர் அடித்தா பரவாயில்லை, சரிதானே? ஒட்டி வச்சாலும் பரவாயில்லை. புதிய அல்லது வழக்கொழிந்த படிவங்கள் தொடர்பாக அது வேணாம். 642 643 செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு கேள்வியாக வர வாய்ப்பில்லை. அடுத்த கேள்வி ஒரு 4 மார்க்ஸுக்கு கேட்டால் அது செய்யப்படுறதுக்கு இல்லை. ஒரு கட்டுரை கேள்வியாக கூட கேட்கலாம். பயன்படுத்தி முடித்தது, முழுசாக பயன்படுத்தி முடித்தது, அடுத்தது ஓரளவு பயன்படுத்தி முடித்தது. முழுதாக பயன்படுத்தி முடித்ததுக்கு என்ன நடவடிக்கை? முற்றிலும் உபயோகப்படுத்தப்பட்ட பற்றிச்சீட்டு படிவங்களை கொண்ட புத்தகங்கள், அடிதல் செயற் புத்தகங்களை முடிவு செய்வது தொடர்பாக கீழே சொல்லப்பட்ட விதிகளுக்கு அமைவாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு அமைவாகவும், இங்கே அது திருத்தப்பட இல்லை, ஆனால் நாங்கள் அதை எழுத வேண்டும். சரிதானே? கீழே காணப்படும் விதிகளுக்கு அமைவாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாகவும் முழுமையாக உபயோகப்படுத்தப்பட்ட அடிதல் செயற் புத்தகங்களை திணைக்களங்கள் ஒவ்வொன்றும் தங்களிடம் வைத்திருந்து அவற்றின் கடைசி படிவம் வழங்கப்பட்ட திகதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு பின்னர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் உள்ளடங்குபவையாக இருந்தால், தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு பொருந்துபவையாக இருந்தால் 12 ஆண்டுகள் என்று சொல்லி பிராக்கெட்டுக்கு எழுதுங்கள். பொதுவாக 5 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டாலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு பொருத்தமானவை 12 ஆண்டுகள். இதுதான். அவற்றுக்கு பின்னர் அதை அழைத்து விடலாம்.
ஆனால் அதுக்குரிய நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கீழே இருக்கிற நிபந்தனைகளை வச்சு கொண்டு தான் நீங்கள் முடிவுக்கு வரலாம். முதலாவது என்ன சொல்கிறாங்க, அந்த புத்தகங்களில் அழிக்கப்பட்ட முத்திரைகள் இருப்பின், அழிக்கப்பட்ட முத்திரை என்றால் கேன்சல்ட், சரிதானே, ரத்து செய்யப்பட்டவை, அதுதான் அழிக்கப்பட்ட முத்திரை. அழிக்கப்பட்ட முத்திரைகள் இருப்பின் திருப்பி செலுத்த வேண்டிய பணம் ஏதேனும் செலுத்தப்பட்ட தேதியிலிருந்து 5 ஆண்டு காலத்துக்கு அந்த புத்தகங்களை வச்சிருக்க. இப்போ உங்களுக்கு எதுவும் காசு தந்திருப்பாங்க, அது சில வேளையில் ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல அரசவையிலிருந்து மீளளிப்பு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஏதேனும் இருக்குமாக இருந்தால் அதை நீங்கள் வச்சிருக்க. அதே போல விசாரணைகளில் முடிவடையாத புலனாய்வு, முடிவுறாத புலனாய்வு சம்பந்தப்பட்டவையாக இருந்தால் புலனாய்வு முடிவுறும் வரைக்கும் வைத்திருக்க வேண்டும், மிக பாதுகாப்போடு வைத்திருக்க வேண்டும். அது அந்த முடிவடையாத புலனாய்வோடு சம்பந்தப்பட்டது தானா என்று சந்தேகம் வந்தால் நீங்கள் அதை பார்த்து உறுதிப்படுத்தி கொள்ளலாம். சில வேளையில் இது அதோட சம்பந்தம் இல்லை போல இருக்கின்றால் அந்த புலனாய்வு செய்பவர்கள்ட்ட கேட்கலாம், இது அதனோட சம்பந்தப்பட்டது தானா என்று சொல்லி கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டது. சரிதான். சரி, அடுத்தது அடிதல் செயற் புத்தகங்களை அளிக்கும் அதிகாரம் ஒரு திணைக்களத்தின் மாவட்ட, பிரதேச அல்லது கிளை அலுவலகங்களுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட இல்லை, அவர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. அப்போது அவர்கள் அவற்றை தங்களுடைய பிரதான அலுவலகத்துக்கு, யார் அந்த அடிதல் செயற் புத்தகங்களை வழங்கினார்களோ அவர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவை அளிக்கப்படும் போது அதிகாரம் வழங்கப்பட்ட பதவிநல உத்தியோகத்தர் ஒருவருடைய பணிப்பின் பேரிலும் அவருக்கு முன்பாகவும் அவை அளிக்கப்பட வேண்டும். அந்த விஷயத்தையும் பார்த்துக்கொள்ளும். சரிதான். அவை அளிக்கப்பட வேண்டிய முறைமை தொடர்பாகவும் இருக்கு. சில படிவங்கள் இழக்கப்பட்டு அல்லது காணாமல் போயிருந்தால் அடிதல் செயற் புத்தகங்களினுடைய இழப்பு தொடர்பாக நிதி ஒழுங்கு விதி 343 ஏற்பாட்டுக்கு அமைவாக நடவடிக்கை எடுக்க விடவும். அந்த நடவடிக்கை முடியும் வரைக்கும் அதை அளிக்கக்கூடாது. அப்போது இதில் 5 ஏற்பாடுகள் சொல்லப்பட்டிருக்குது. சில வேளைகளில் ஒரு பெரிய கட்டுரை வினாவினுடைய 2 பகுதியாக வரலாம். 8 புள்ளிகள் வழங்குகிற கட்டுரை வினாவினுடைய ஆவண பகுதிகளாக இது வரலாம். கவனிங்க, முற்றிலும் உபயோகப்படுத்தப்பட்ட பற்றுச்சீட்டு படிவங்களை கொண்ட புத்தகங்கள் அல்லது அடிதல் செயற் புத்தகங்களை முடிவு செய்தல் தொடர்பான நடவடிக்கைகள் நீங்கள் எழுத வேணும். கீழ்காணும் விதிகளுக்கு அமைவாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஏற்பாடுகளை உள்ளடக்கியும் அதற்கு ஏற்ப ஏற்பாடுகளில் மாற்றம் செய்தும், கீழ்காணும் விதிகளுக்கு அமைவாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழுள்ள ஏற்பாடுகளில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்களின் அடிப்படையிலும். இதில் 5 வருஷம்ன்றது அங்கே 12 வருஷமாக வந்துடும். நாங்கள் அதை எழுத தேவையில்லை, அப்படி சொன்னால் சரி. கீழ்காணும் விதிகளுக்கு அமைவாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாகவும் முற்றிலும் உபயோகிக்கப்பட்ட அடிதல் செயற் புத்தகங்களை திணைக்களம் ஒவ்வொன்றும் தங்களிடம் வைத்திருந்து அவற்றின் கடைசி படிவம் வழங்கப்பட்ட திகதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவற்றை அழித்து விட வேண்டும். வேணும்னா நீங்கள் பிரைக்கெட்டில் எழுதலாம், தகவல் அறியும் உரிமை சட்டத்தினால் குறிப்பிடப்பட்ட 12 ஆண்டுகள் என்பதை பொருத்தமான இடங்களில் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும் என்று போட்டிங்கன்னா உங்களோட விடையில் பல கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பிறகு எழுத சொல்கிறீங்க, அந்த புத்தகங்களில் அளிக்கப்பட்ட முத்திரைகள் இருந்தால், அதாவது கேன்சல்ட், என்ன ரத்து செய்யப்பட்டது, அளிக்கப்பட்ட முத்திரைகள் இருந்தால் திருப்பி செலுத்த வேண்டிய பணம் ஏதேனும் செலுத்தப்பட்ட தேதியிலிருந்து 5 ஆண்டு காலத்துக்கு அந்த புத்தகங்களை வைத்திருக்க வேண்டும். முடிவடையாத புலனாய்வுகள் விசாரணைகளோடு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் புலனாய்வு முடியும் வரை வைத்திருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு புத்தகம், அந்த புத்தகம் அல்லது புத்தகங்கள் முடிவடையாத புலனாய்வோடு உண்மையில் சம்பந்தமுடையது தானா என்பதை பற்றி சந்தேகம் எழுந்தால்
கணக்காய்வாளர் அதிபதியின் ஆலோசனையை கோரலாம். மூன்றாவது, அடிதல் சேர் புத்தகங்களை அளிக்கும் அதிகாரம் ஒரு திணைக்களத்தின் மாவட்ட, பிரதேச அல்லது கிளை அலுவலகத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படவில்லை. அவர்கள் அடிதல் சேர் புத்தகங்களை அழித்து விடாமல் அவற்றை வழங்கிய அலுவலகத்துக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். இங்கே அழித்து விடுதல் என்கிற சொல் 2 இடங்களில் 2 பொருள்லே அமையும். ஒன்று ரத்து செய்தல், மற்றது அதை டிஸ்ட்ராய் பண்ணுறது. இதில் டிஸ்ட்ராய் பண்ணுறது. சரி, அதற்கென, அதாவது புத்தகங்களை அழிப்பதற்கென அதிகாரம் வழங்கப்பட்ட பதவி நிலை உத்தியோகத்தருடைய பணிப்பின் பேரிலும் அவருடைய முன்னிலையிலும் தான் அடிதல் சேர் புத்தகங்களின் அழிப்பு நடைபெற வேண்டும். அடிதல் சேர் புத்தக பதிவேடு GAN 20 அளிக்கப்படும் புத்தகங்களின் இலக்கங்களுக்கு எதிராக அவை அளிக்கப்படும் திகதி பதியப்பட்டு பதவி நிலை உத்தியோகத்தரால் அது அத்தாட்சிப்படுத்தப்பட வேண்டும். சில படிவங்கள் இழக்கப்பட்டு அல்லது இல்லாமல் காணப்பட்டால் அடிதல் சேர் புத்தகங்களின் இழப்பு தொடர்பாக 343வது நிதி ஒழுங்கு விதியில் சொல்லப்பட்டிருக்கிற நடவடிக்கை முடிவடையும் வரையில் அந்த புத்தகங்களை அழித்துவிடக்கூடாது. சரி, அடுத்தது, ஓரளவு உபயோகப்படுத்தப்பட்ட அடிதல் சேர் புத்தகங்களை முடிவு செய்யும் வழி. முதலாவது, முழுசா பாவிச்சது. இது ஓரளவு பாவிச்சிட்டீங்க, சரிதானே? ஓரளவு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு திணைக்களத்துக்கு இனியும் தேவைப்படாத அடிதல் சேர் புத்தகங்களை எவ்வாறு முடிவு செய்ய வேணும், அது எப்படி நீங்கள் தீர்வு செய்ய வேணும் என்று கேட்டிருக்கு. அந்த அடிதல் சேர் புத்தகங்கள் திரைசேரியால் வழங்கப்பட்டிருந்தால் அதை திரைசேரிக்கு பொது நிதி திணைக்களத்துக்கு திருப்பி அனுப்ப வேணும். பிரதேச அல்லது மாவட்ட கிளை அலுவலகங்கள் அந்த புத்தகங்களை நேரடியாக பொது நிதி திணைக்களத்துக்கு அனுப்பக்கூடாது. தங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு அதனை திருப்பி அனுப்பி அவர்களுக்கூடாக திரைசேரிக்கு அனுப்ப வேண்டும். அடிதல் சேர் புத்தகங்கள் திரைசேரியால் வழங்கப்பட்டிருந்தால் அவை திரைசேரியின் பொது நிதி திணைக்களத்துக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். ஆனால் பிரதேச மாவட்ட கிளை அலுவலகங்கள் அந்த புத்தகங்களை திரைசேரியின் பொது நிதி திணைக்களத்துக்கு நேரடியாக அனுப்பக்கூடாது. தங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு அதனை திருப்பி அனுப்புவதன் மூலமாக பொது நிதி திணைக்களத்துக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். வழங்கப்பட்ட அடிதல் சேர் புத்தகங்கள் திணைக்களத்தை சேர்ந்தவையாக இருந்தால் சம்பந்தப்பட்ட திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்துக்கு அதை அனுப்ப வேண்டும். அந்த புத்தகங்கள் திரும்பவும் வழங்கப்படலாம். வேறு ஆட்களுக்கு அதை பயன்படுத்துவதற்கு வழங்கலாம். இந்த அலுவலகத்துக்கு தானே தேவையில்லை, வேறு அலுவலகங்களுக்கு திருப்பி அனுப்பலாம். ஏதேனும் காரணங்களினால் அவை திரும்பவும் வழங்க முடியாவிட்டால் அல்லது அவை பயன்படுத்த முடியாவிட்டால் ஒவ்வொரு அடிதலிலும் அதன் மூலப்பிரதியிலும் உடனடியாக ரப்பர் முத்திரை அச்சு மூலமாக அளிக்கப்பட்டது, அதாவது கேன்சல்ட் எனும் சொல்லை ஒவ்வொன்றின் முகப்பின் குறுக்கேயும் தெரியத்தக்கதாக பொறித்து திரும்பவும் ஒரு முறை அவற்றை உபயோகப்படுத்த முடியாத வகையில் அவை பயனற்றவை ஆக்கப்பட வேண்டும். அதன் பின்பாக அந்த புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்ட கடைசி படிவம் வழங்கப்பட்ட திகதியில இருந்து 5 ஆண்டுகளுக்கு அந்த புத்தகங்களை வைத்திருந்து மேலே சொல்லப்பட்டபடியான விதிகளுக்கு அமைவாக அதை அளித்துவிட வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 12 ஆண்டுகள் என்பதை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் என்று எழுதிவிட்டாச்சு. இப்போ பகுதியளவில் பயன்படுத்தினதாக இருந்தால் அதை திரைசேரிக்கு அல்லது சம்பந்தப்பட்ட திணைக்களத்துக்கு திருப்பி கொடுக்க வேணும். திரைசேரியோ திணைக்களமோ அதனை வேறு ஒரு திணைக்களத்துக்கு வேறொரு அலுவலகத்துக்கு அதை பயன்பாட்டுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்க முடியாதாக இருந்தால் அதனுடைய ஒரிஜினல் கொப்பி 2லையும் கேன்சல்ட் என்று சொல்லி முத்திரை பொறித்து அதை மீண்டும் பயன்படுத்த முடியாத வகையில் வச்சிருக்கணும். அதில்
பாவிச்சது ஒன்று இருக்குந்தானே. இப்போ அதில் 50 டிக்கெட் இருந்தால் 17 பாவிச்சிட்டீங்க. 17வது டிக்கெட் எப்போ கொடுத்தீங்களோ அதுலேருந்து 5 வருஷத்துக்கு வைத்திருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் 12 பிரக்கெட்டுகள் எழுதுங்கோ வைத்திருந்து அதனை அழித்து விட வேண்டும். சரியா? அது படிக்கிற போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருந்தால் பார்த்து கொடுங்க. அடி இதழ் செயற் புத்தகங்கள் இழக்கப்படும் போது நட்டம் என்பதுக்குள்ள படித்தன. சரிதானே? நட்டங்கள் பற்றிய கணிப்பீடு 105 ஒன்றில் பார்த்து அளவிடக்கூடிய உச்சப்பெறுமதியை கணித்தல் என்பதில் நிதி ஒழுங்கு விதி 343 கீழ் உபயோகப்படுத்தப்பட்ட அல்லது உபயோகப்படுத்தப்படாத அடிதழ் செயற் புத்தகங்கள் இழக்கப்படும் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. உபயோகப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கலாம், உபயோகப்படுத்தப்படாததாகவும் இருக்கலாம். அடிதழ் செயற் புத்தகங்கள் படிவங்கள் இழக்கப்படும் போது எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும்? உபயோகப்படுத்தப்பட்டது அல்லது உபயோகப்படுத்தப்படாதது என்ற வேறுபாடின்றி அடிதழ் செயற் புத்தகங்கள் அல்லது அடிதழ் செயற் புத்தகங்களின் இதழ்கள் இழக்கப்படுவது ஒரு பாரதூரமான விடயமாகும். அவ்வாறு நிகழ்ந்தால் சம்பந்தப்பட்ட திணைக்களம் அதற்கு பொறுப்பாக இருந்த உத்தியோகத்தருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு புறம்பாக கீழ்வரும் நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். அடிதழ் செயற் புத்தகம் புத்தகமாகவோ அல்லது அதிൻ്റെ ஒரு பேப்பரோ இல்லாமல் போனால் அது பாரதூரமான குற்றம் அல்ல பாரதூரமான விடயம். அவ்வாறு இழக்கப்படுமாக இருந்தால் சம்பந்தப்பட்ட திணைக்களம் அதற்கு பொறுப்பாக இருந்த உத்தியோகத்திற்கு எதிராக எடுக்கின்ற ஒழுங்கு நடவடிக்கை ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக கீழ்காணும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்ன நடவடிக்கை எடுக்க வேணும்? இழப்பு எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை திணைக்களம் உறுதிப்படுத்தி கொண்டு அவ்வாறு இழப்பொன்று மீண்டும் நிகழ்வதை தடுப்பதற்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரண்டாவது, பணம் செலுத்தும் போது வழங்கப்படுகின்ற உத்தரவு பத்திரங்கள், அனுமதி பத்திரங்கள், அத்தாட்சி பத்திரங்கள், சரியா, பெர்மிட், லைசன்ஸ், சர்டிஃபிகேட், கட்டணங்கள் அல்லது செலவுகள் செலுத்தப்படுவதன் பேரில் வழங்கப்படுகின்ற உத்தரவு பத்திரங்கள், அனுமதி பத்திரங்கள், அத்தாட்சி பத்திரங்கள் ஆகியவற்றின் படிவங்களை கொண்டிருக்கும் அடிதழ் செயற் புத்தகங்களாக இருந்தால் நிதி ஒழுங்கு விதி 102 கீழ் நேர்ந்த ஒரு இழப்பை போல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பணம் மற்றும் பணப்பெறுமதி வாய்ந்த சாதனங்கள் இழக்கப்பட்டால் அவற்றின் முகப்பெறுமதி அறவிட வேணும் என்று சொல்லியிருக்குதானே. அதில் சொல்லப்பட்டது போல நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிதி ஒழுங்கு விதி 102 சொன்னது போல. நூற்றி 105 தேவைகளுக்காக அறவிடக்கூடிய உச்ச பெறுமதி என்பது அந்த படிவங்களை கொடுப்பதன் மூலமாக பெற்றிருக்கக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதி. நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு ரயில்வே உரண்டை காண இல்லை என்றால் அறவிடக்கூடியது இலங்கையில் ஆகக்கூடிய புகையிரத பாதைக்கான முதல் வகுப்பு கட்டணம் எவ்வளவோ அதே அறவிடும். காங்கேசன்துறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை தான் ஆகக்கூடியது. இப்போ காங்கேசன்துறையிலிருந்து ஹம்பாந்தோட்டைக்கு ரயில் பயணம் செய்பவர் முதல் வகுப்பில் பயணம் செய்தால் அதற்கு என்ன செலவோ அந்த செலவு தொகையை அறவிட வேண்டும். அதான் உச்சப்பெறுமதி. உதாரணத்துக்கு சொல்லலாம். அப்போ இந்த இழக்கப்பட்டால் 105 கீழ் அதன் தேவைக்கு கணிப்பீடு செய்வது என்பது அந்த படிவத்தை வழங்குவதனால் பெறக்கூடிய உச்ச பணப்பெறுமதி எவ்வளவோ அதனை அவரிடமிருந்து அறவிடக்கூடிய பெறுமதியாக கணிக்க வேண்டும். மேலே சொல்லப்பட்டவையாக இல்லாவிட்டால், அதாவது உத்தரவு பத்திரம், அனுமதி பத்திரம், அத்தாட்சி பத்திரம் போன்ற வகையைச் சேர்ந்ததாக இல்லாவிட்டால் அது அரசாங்கத்துக்கு பண நட்டம் ஏற்படும் வகையில் பயன்படுத்தப்படவில்லை என்று திணைக்களம் திருப்திப்பட்டால் தண்டப்பணம் விதிக்க வேண்டியதில்லை.
ஒழுங்கீனமான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று காணப்படும் போது நிதி ஒழுங்கு விதி 102 சொல்லப்படுகிற நட்டத்தை போல அதை கையாள வேண்டும். ஏற்பட்டிருக்கும் என்று கருதக்கூடிய பண நட்டம்தான் ஆகக்கூடிய அறவிடக்கூடிய பெறுமதியாக இருக்கும். அப்போ அந்த படிவங்கள் மேலே சொன்னது போல அனுமதி பத்திரங்கள், அத்தாட்சி பத்திரங்கள், உத்தரவு சீட்டுக்கள் என்பதாக இல்லாவிட்டால் அது ஒழுங்கீனமான முறையில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் எவ்வளவு பணம் இழக்கப்பட்டிருக்க வேண்டிய எதிர்பார்க்குறீங்களோ அதே உச்ச பெறுமதியாக அறவிடலாம். அதில் பண நட்டம் ஏற்படவில்லை என்று திணைக்களம் திருப்தி அடைஞ்சால் தண்டப்பணம் விதிக்க தேவையில்லை. இழக்கப்பட்டவை தொடர்பாக பதிவளித்தல் கட்டளை கிடைத்தவுடனே 109க்கு அமைவாக பதிவளித்தல் கட்டளை, விட்டுவிடுதல் கட்டளை போன்றவற்றை, நட்டங்கள் தொடர்பான பதிவளித்தல் கட்டளையும் விட்டுவிடுதல் கட்டளை 113 சொல்லப்படுகிற பதிவளித்தல் விட்டுவிடுதல் என்பது நிதி ஒழுங்கு விதி 102க்கு புறம்பானது. சரி, அது 109க்கு புறம்பானது. இது 109 இருக்கிற பதிவளித்தல் விட்டுவிடுதல் கட்டளைகளை அந்த புத்தகங்களில் பதிவளித்து விடலாம். அப்போ கவனமாக பார்த்து வச்சிருக்கணும். 343 உபயோகப்படுத்தப்பட்ட அல்லது உபயோகப்படுத்தப்படாத அடியுதல் செயற் புத்தகங்களோ அல்லது அவற்றின் படிவங்களோ இழக்கப்படும் போது எவ்வாறான நடவடிக்கை எடுக்க வேணும். ஒரு கட்டுரை கேள்விக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்களேன். இதன் பிரதி ஒன்றை கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் அடியுதல் செயற் புத்தகங்களை வழங்கிய அதிகாரிக்கும் அனுப்ப வேண்டும். இதுக்குள்ளேயும் 5 விடயம் இருக்கு. மேலே சொல்லப்பட்டதுக்கையும் 5 விடயம் இருக்கு. பகுதி அளவில் பயன்படுத்தினது, இது முழுசாக இழக்கப்பட்டது. முழுசாக பயன்படுத்தினது 3 விஷயம் இருக்குது. முழுசாக பயன்படுத்தப்பட்ட அடியுதல் செயற் புத்தகங்களை அளிப்பது தொடர்பாக, 2வது பகுதி அளவில் பயன்படுத்தப்பட்ட அடியுதல் செயற் புத்தகங்களை அளிப்பது தொடர்பாக, 3வது அடியுதல் செயற் புத்தகங்கள் பகுதி அளவிலேயோ அல்லது முழுமையாகவோ காணாமல் போகிற போது மேற்கொள்கிற நடவடிக்கை. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 4 அல்லது 5 புள்ளிகளுக்கு விடயம் இருக்குது. இந்த விஷயங்களை பார்த்து கொண்டா சரிதான். இந்த காசு, முத்திரைகள், கருவூல பண உறுதிச்சீட்டுகளுக்கான சுற்றாய்வு சபைகள் உண்மையில் இப்போ அலுவலகங்களில் காசு, முத்திரை, கருவூல பண உறுதிச்சீட்டு எல்லாம் வச்சிருக்கிறது இல்லை. நிலவரைகளில் காசு வச்சிருந்தால் அது கணிப்பீடு செய்கிறதுக்கு ஒரு முறை இருந்தது. அனைத்தும் முழுமையாக சரிபார்க்கப்படும். அனைத்தும் முழுமையாக சரிபார்க்க வேண்டும். இப்போ இதில் இந்த சுற்றாய்வு சபைகளை நியமிப்பவர்கள் யார் என்று சொல்லி கச்சேரியிலையும் வந்து காசு, சில்லறை காசு, தாள் காசு எல்லாம் எண்ணுகிற ஒரு நடைமுறை இருக்குது. பிரதேச செயலகங்களையும் அதை எண்ணுவார்கள். ஆனால் இப்போது கையிருப்பில் காசாக வைத்திருக்கிற பணம் குறைவு என்பதால் இந்த வேலை குறைவு, அதுக்காக இது நீக்கப்பட்டில்லை. சரிதானே? அப்போ நீங்கள் இந்த கருவூல பண உறுதிச்சீட்டுகள் என்ன அதெல்லாம் வேண்டாம், காசு, முத்திரைகள் என்று வச்சுக்கொள்ளும். இப்போ இந்த திரைசேரியிடம் இருக்கும். அதே போல் உள்நாட்டு இறைவரி ஆணையாளரிடம் முத்திரைகள் இருக்கும். உள்நாட்டு இறைவரி ஆணையாளர்ன்றது அவர் டேக்ஸை கொடுக்கக்குள்ளே அதுக்கு ஒரு ஸ்டாம்போ அந்த மாதிரி கொடுப்பேன். சரிதான். திரைசேரியிடம் காசு, முத்திரைகள் போன்றவை இருக்கும். திரைசேரியின் காசு உள்நாட்டு இறைவரி ஆணையாளருடைய முத்திரை. அப்போ அதை சில வேளையில் வரி அறவிடவனமாக இருந்தால் முத்திரைகளை அச்சிட்டு இப்போ தபால் அலுவலகங்களுக்கு கொடுப்பேன். தபால் அலுவலகங்களுக்கு கொடுக்க தபால் திணைக்களத்தால் அச்சிடப்படும். ஆனால் அந்த பெறுமதி அது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு அந்த வருமானம் போகணும். அது ஒரு ரெவென்யூ தான். அப்போ இப்படியானவை தொடர்பாக திரைசேரியிடம் உள்ள காசு, வங்கி இருப்புகள், கருவூல பண உறுதிச்சீட்டுகள் என்பவற்றை சரிபார்ப்பதற்கும், உள்நாட்டு இறைவரி ஆணையாளரின் கட்டுக்காப்பில் உள்ள முத்திரைகள் முதலியவற்றை சரிபார்ப்பதற்கு இன்னொன்றுமாக 2 வெவ்வேறு சுற்றாய்வு சபைகளை ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 15ஆம் திகதி அல்லது அதற்கு அண்மித்த திகதியில் நிதி அமைச்சின் செயலாளர் நியமிப்பார். இதுக்குள்ளே அழகா கேள்வி இருக்குது.
என்ன அழகா கேள்வி இருக்குது. திரைசேரிக்கான காசு முத்திரை கருவூல பண உறுதிச்சீட்டுகளுக்கான சுற்றாய்வு சபையை நியமிப்பது யார்? உள்நாட்டு இறைவரி ஆணையாளரின் கட்டுக்காப்பில் உள்ள முத்திரைகளை சரிபார்ப்பதற்கான சுற்றாய்வு சபைகளை நியமிப்பது யார் என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு விடயத்துக்கும் யார் நியமிப்பார்? நிதி அமைச்சின் உடைய செயலாளர். சரிதானே? நிதி அமைச்சினுடைய செயலாளர். சில வேளை மற்றவளமாக கேட்கலாம். எப்படி கேட்பாங்க? நிதி அமைச்சினுடைய செயலாளரால் காசு முத்திரைகள் கருவூல பண உறுதிச்சீட்டுகள் தொடர்பான சுற்றாய்வு சபைகள் நியமிக்கப்படுகிற ரெண்டு நிறுவனங்களை சொல்லுங்கோ ரெண்டும் கேட்கலாம். சரிதானே? அப்ப நீங்கள் சொல்ல வேணும், ஒன்று திரைசேரி, அதாவது திரைசேரியினுடைய பிரதி செயலாளருடைய, அவர்தான் திரைசேரியினுடைய தலைவர். திரைசேரி எங்கள் திணைக்களத்தின் தலைவர் அவர் தான். அவற்றை பேரில் தான் அங்கே கணக்கு இருக்கும். அப்போது திரைசேரி பிரதி செயலாளர்கிட்ட பாதுகாப்பில் இருக்கிற காசு முத்திரை, வங்கி இருப்பு, கருவூல பண உறுதிச்சீட்டு என்பவற்றை சரிபார்ப்பதற்கு அவர்கிட்ட முத்திரை இருக்காது. காசு, வங்கி இருப்பு, கருவூல பண உறுதிச்சீட்டுகளை சரிபார்ப்பதற்கு நிதியமைச்சின் செயலாளர் சுற்றாய்வு சபை ஒன்றை நியமிக்கிறார். அதே போல உள்நாட்டு இறைவரி ஆணையாளரின் கட்டுக்காப்பில் உள்ள முத்திரைகள் முதலியவற்றை சரிபார்ப்பதற்கு இன்னும் ஒரு சுற்றாய்வு சபை அவரே நியமிக்கிறார். அடுத்த விடயம், இந்த சுற்றாய்வு சபைகள் சரிபார்க்கிறது தொடர்பாக இந்த அலுவல் எப்ப நடக்கும்? நிதியாண்டின் கொடுக்கல் வாங்கல் அலுவல்கள் இறுதி அலுவல் நாளன்று அலுவல்கள் அனைத்தும் முடிவடைந்த பின்னர், அதாவது பின்னேரம் 3 மணிக்கு பிறகு. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அலுவலகத்தின்றையும் நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களுக்காக 3 மணி வரைக்கும் அலுவலகம் திறந்திருக்கும் என்று இருக்கு. நிதிசார் கொடுக்கல் வாங்கல்கள் 3 மணி மட்டும் நடக்கும். அப்போ நிதி ஆண்டின் இறுதி கடமை நாள் 31ஆம் தேதி அல்ல, 30, 31 சனி ஞாயிறு 29 செய்யும். நிதி ஆண்டின் இறுதி அலுவல் நாளன்று அலுவல்கள் அனைத்தும் முடிவடைந்த பின்னர் அல்லது புதிய நிதி ஆண்டின் முதல் நாள் நிதி சார்ந்த அலுவல்கள் தொடங்கப்படுவதற்கு முன்னர் இந்த சபைகள், எந்த சபை? திரைசேரிக்கும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கும் நியமிக்கப்பட்ட சுற்றாய்வு சபைகள், இவ்விரு சபைகளும் தங்கள் கணிப்பை நடத்தும். இதுக்குள்ள கேள்வி கேட்டிருக்காங்களே, எஸ்எல்எஸ் கேட்டிருக்காங்க. சரிதானே? திரைசேரியில் உள்ள காசு கருவூல பண உறுதிச்சீட்டுகள் தொடர்பான சுற்றாய்வு சபை, ஆண்டு சுற்றாய்வு சபை தன்னுடைய கர்மங்களை நிறைவேற்றும் காலம் நிதி ஆண்டின் இறுதி கடமை நாள் அன்று அல்லது புதிய நிதி ஆண்டின் முதல் வேலை நாளில் அலுவல்கள் தொடங்கப்படுவதற்கு முன்னர் தங்களுடைய கணிப்பை நடத்தும். இந்த 2 சபைகள். இந்த சபைகளில் உள்ள உத்தியோகத்தர்கள் எத்தனை பேர் என்று கேட்பாங்க. இந்த சபை ஒவ்வொன்றும் 2 உத்தியோகத்தர்களை கொண்டிருக்கும். அடுத்தது, இவற்றுக்கான பயன்படுத்தப்படும் படிவங்கள் எவை? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். களஞ்சியம் தொடர்பான பயன்படுத்தப்படுகிற படிவங்கள் பொது 47, திரைசேரியும் கணக்காயும் 66 ரெண்டு பாடமாக்கி வச்சிருக்கிற மாதிரி இதுக்கும் படிக்கும். திரைசேரியும் கணக்காய்வும் 117, திரைசேரியும் கணக்காய்வும் 133 ஆகிய படிவங்களில் இவற்றுக்கான அறிவுறுத்தல் வழங்கப்படும். காசு முத்திரைகள் கருவூல பண உறுதிச்சீட்டுகள் தொடர்பான சுற்றாய்வுக்கு பயன்படுத்தப்படுகின்ற படிவங்கள். ஏனென்றால் 2015 நடைபெற்ற பரீட்சையில் 2015 2006 நடைபெற்ற இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சையில்
கேட்டிருந்தாங்க. களஞ்சிய பொருட்கள் தொடர்பான ஆண்டு சுற்றாய்வு சபை மற்றும் பயன்பாட்டுக்கு உகந்தவை அல்லாத பொருட்களுக்கான ஆண்டு சுற்றாய்வு சபை ஆகியவற்றால் பயன்படுத்தப்படுகிற படிவங்கள் என்று சொல்லி 2 புள்ளியும் கேட்டவங்க. அப்போ அங்கே கேட்டவன் இங்கே கேட்க மாட்டானு இல்லை, சரிதானே? அப்போ இதில் காசு முத்திரை கருவூலப்பண உறுதிச்சீட்டுகள் தொடர்பாக நியமிக்கப்படுகிற திரைசேரி மற்றும் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் திணைக்களம் ஆகியவற்றுக்கான சுற்றாய்வு சபைகள் பயன்படுத்துகிற படிவங்கள் திரைசேரியும் கணக்காய்வும் 117 133. சரி, அடுத்தது காசு முத்திரைகள் தொடர்பாக கச்சேரிக்கு ஒவ்வொரு கச்சேரியினதின் நில அறையும் சிராப்பரின் பட்டியும் பரிசோதனை செய்து அவற்றின் உண்மையான உள்ளடக்கத்தை கணிக்கும் பொருள். இதெல்லாம் இப்போ இல்லை பிள்ளைகள், இதுக்குள்ளெல்லாம் வச்சு ஒன்றும் கட்டி பூட்டி இல்லை, எல்லாம் பேங்கில் தான் இருக்குது. ஆக மிஞ்சினா சில்லறை முற்பன உபகட்டு நிதி 20,000 ரூபா அதுக்குள்ளே இருக்கு, சரிதான். இங்கே ஒவ்வொரு கச்சேரி, இந்த கச்சேரி முறைமே இப்போ இல்லைன்னு சொன்னான். கச்சேரி என்றால் எல்லா திணைக்களங்களும் கொண்டே தங்களோட காசு கச்சேரிக்க வச்சிருக்கு. அதனால் நாங்கள் படிப்போம். கச்சேரி அதனுடைய நில அறையிலும் சிராப்பரின் பெட்டிகளிலும் உள்ள பணத்தை பரிசோதனை செய்து அவற்றின் உண்மையான உள்ளடக்கத்தை கணிப்பதன் பொருட்டு 2 உத்தியோகத்தர்களை கொண்ட சபைகள் அதே திகதியில், அதாவது டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி அல்லது அதற்கு அண்மையில் மாவட்ட நிர்வாகத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர் நியமிப்பார். ஹோம் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி, இதுதானே. உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர். நீங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளர் என்று போட்டு விடலாம். சில வேளை உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சென்று இல்லாமல் ஒரு காலத்திலே அமைச்சு இருந்தது. பொது நிர்வாகம், கால்நடை வளைப்பு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர். ஆனால் அப்போது மாவட்ட நிர்வாகம் அதற்குள்ளே இருந்தது. அப்போது மாவட்ட நிர்வாகத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர் நியமித்தார். அங்கே நிதியமைச்சின் செயலாளர் மற்றது 2க்கும், திரைசேரிக்கும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கும் கச்சேரிக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர். இங்கு நியமிக்கப்படுபவர்களில் சிரேஷ்ட உத்தியோகத்தர் சபையின் தலைவராக இருக்க வேண்டும். 2 உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள், சரிதானே. இவர்களுக்கான அறிவுறுத்தல் GAN 21 படிவத்தில் வழங்கப்படும். அந்த 177 133 ட்ரெஷரி அண்ட் ஆடிட் என்றது அது அவர்கள் 2 பேருக்கும், ட்ரெஷரிக்கும் இன்லேண்ட் ரெவென்யூக்கும். கச்சேரிக்கு அறிவுறுத்தல் வழங்கப்படுவது GAN 21. இந்த GAN 21 பற்றி நாங்கள் கதைப்பம் என்று சொல்லி இருக்கிறேன். ஏன் கதைப்பம் என்று சொன்னான்டா, அடிதல் சேர் புத்தகங்களின் பதிவேடு GAN 20. கச்சேரியின் காசு முத்திரைகள் தொடர்பான சுற்றாய்வு சபையின் அறிவுறுத்தல் வழங்கப்படுவது GAN 21. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த உத்தியோகத்தர்கள் இருந்து நியமிக்க வேணும். சுகாதார சேவை கண்காணிப்பாளர், வைத்திய அதிகாரி, கண்காணிப்பு எந்திரி, நிறைவேற்று எந்திரி, போலீஸ் கண்காணிப்பாளர், உதவி போலீஸ் கண்காணிப்பாளர், போலீஸ் பரிசோதகர், நில அளவை கண்காணிப்பாளர். இந்த கண்காணிப்பாளர்கள் என்பது அத்தியட்சகர் என்று நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், சூப்ரண்டர், சரிதானே. உதவி நில அளவை கண்காணிப்பாளர், பிரதேச காட்டு உத்தியோகத்தர் DF, உதவி காட்டு பேணல் அதிபர், மாவட்ட நீதிமன்ற பதிவாளர், மாவட்ட நீதிமன்ற பிரதான எழுதினர், சிறை காவலர், காணிப்பதிவாளர், அஞ்சல் அதிபர், கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர். இவர்களில் இருந்து 2 பேரை தெரிவு செய்துதான் கச்சேரிக்குரிய மதிப்பீட்டை நடத்தும். பொருள் இருப்பை பற்றி நான் கதைக்கிறேன். போர்டு ஆஃப் சேவை அல்ல இது, சரிதானே. இது காசு முத்திரைகள் கருவூலப்பண உறுதிச்சீட்டுகள் தொடர்பானது. நீங்கள் பிறகு போர்டு சேவைக்கு இப்படி வாரையில தானே என்று சொல்லக்கூடாது.
அப்போ காசு முத்திரைகள் கருவூல உறுதிப்பணச்சீட்டுகளை ஒப்பாய்வு செய்வதற்கான ஆண்டு சுற்றாய்வு சபைகள் ஒன்று. இரண்டாவது, முன் அறிவிப்பின்றி ஒப்பாய்வு செய்வதற்கான சுற்றாய்வு சபைகள். இந்த காசு முத்திரை கருவூலப்பண உறுதிச்சீட்டுகள் தொடர்பான சுற்றாய்வு சபைகள் 3 இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருந்த நான் களஞ்சிய பொருட்கள் தொடர்பான சுற்றாய்வு சபைகள் 4 இருக்குது. என்ன சொன்னாங்க? ஆண்டு சுற்றாய்வு சபை, பயன்பாட்டுக்கு உதவாத அல்லது பயன்பாட்டுக்கு பொருத்தமற்ற பொருட்களுக்கான சுற்றாய்வு சபை, தொடர்ச்சியான சுற்றாய்வு சபை, பரீட்சார்த்த சுற்றாய்வு சபை என்று 4 சுற்றாய்வு சபை இருக்குது. அது களஞ்சிய பொருட்கள். இந்த களஞ்சிய பொருட்களோடு கொண்டு வந்து இதை சேர்க்கக்கூடாது. இது வேற, அது வேற. இங்கே சொல்லப்படுகிற காசு முத்திரை கருவூலப்பண உறுதிச்சீட்டுகள் தொடர்பான சுற்றாய்வு சபை 3 இருக்கு. ஒன்று ஆண்டு சுற்றாய்வு சபை. அந்த ஆண்டு சுற்றாய்வு சபை நியமிக்கப்படுகிற காசு முத்திரை கருவூலப்பண உறுதிச்சீட்டுகள் தொடர்பான ஆண்டு சுற்றாய்வு சபை நியமிக்கப்படுகிற 3 நிறுவனங்கள். ஒன்று திரைசேரி, அதாவது திரைசேரி பிரதி செயலாளருடைய பொறுப்பில் உள்ள காசு கருவூலப்பண உறுதிச்சீட்டுகள் போன்றவற்று. இரண்டாவது, உள்நாட்டு இறைவரி ஆணையாளரிடம் உள்ள முத்திரைகள் தொடர்பான இறைவரி முத்திரைகள் தொடர்பான சுற்றாய்வு சபை. மூன்றாவது, கச்சேரியிலே உள்ள காசு தொடர்பான சுற்றாய்வு சபை. இது எவ்வாறு நியமிக்கப்படும்? முதல் 2க்கும் நிதியமைச்சர், கடைசிக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர். அங்கே 2 உறுப்பினர்கள் இருப்பார்கள். இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு பொறுப்பான, அதாவது கச்சேரிக்கான சுற்றாய்வு சபையில் யாரெல்லாம் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு பட்டியல் தந்திருக்கு. அதில் யாரோ ஒரு 2 பேரை தெரிவு செய்யலாம். அப்போ இது ஆண்டு சுற்றாய்வு சபை. காசு முத்திரை கருவூலப்பண உறுதிச்சீட்டுகள் தொடர்பான ஆண்டு சுற்றாய்வு சபை 1. அதுக்குள்ளதான் கன விஷயம் படிச்சினாங்க. 2வது, முன் அறிவிப்பின்றி ஒப்பாய்வு செய்வதற்கான சுற்றாய்வு சபைகள். இது 3 இடத்திலே, திரைசேரியிலும் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்தின் அலுவலகத்திலும் கச்சேரிகளிலும் முன் அறிவிப்பின்றி ஒப்பாய்வு செய்வதற்காக காலத்துக்கு காலம் இந்த சபைகள் நியமிக்கப்படுகிறது. 3வது, அங்க களஞ்சிய பொருட்களில் பயன்படுத்தப்பட முடியாத பொருட்கள் தொடர்பான சுற்றாய்வு சபை என்பது போல இங்க பழுதடைந்த முத்திரைகள் அல்லது விநியோகத்தில் இருந்து மீளப்பெறப்பட்ட முத்திரைகள் அல்லது இந்த 2ஐயும் அளிப்பதற்கான சுற்றாய்வு சபை. பழுதடைந்தவை அல்லது விநியோகத்தில் இருந்து மீளப்பெறப்பட்டவைகளாக இருக்கிற முத்திரைகள் அல்லது 2 வகையான முத்திரைகளையும் அளிப்பதற்கான சபைகள். பழுதடைந்த முத்திரைகள் அல்லது விநியோகத்தில் இருந்து மீளப்பெறப்பட்ட முத்திரைகளை ஒப்பாய்வு செய்து அளித்து விடுவதற்கான சுற்றாய்வு சபையை நியமிக்க வேண்டி ஏற்படும் போது உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் திரைசேரிக்கு பொதுநிதி திணைக்களத்துக்கு விண்ணப்பிக்க வேணும். அது முத்திரைகளை பற்றிய பூரண விவரங்களை கொண்டிருக்கும். சரி, அப்ப இனி இந்த சுற்றாய்வு சபைக்கு உத்தியோகத்தர்களை நியமிக்கும் பொழுது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் என்ன? எந்த சுற்றாய்வு சபைக்கு? களஞ்சிய பொருட்கள் தொடர்பான ஆண்டு சுற்றாய்வு சபைக்கு அல்ல. அது தொடர்பில் நான் ஒரு ஒலிப்பதிவு பதிவிட்டிருக்கிறேன். 2020 1 சுற்றறிக்கைக்கு அமைவாக அந்த போர்ட் ஆஃப் சர்வீஸ் எப்படி நடக்க வேணும், எந்தெந்த காலப்பகுதியிலே இது நடக்க வேணும், கிளைகள் உள்ளதுக்கு எப்படி, கிளைகள் இல்லாத நிறுவனங்களுக்கு எப்படி என்று சொல்லி அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சரி, அப்போ இந்த சுற்றாய்வு சபைக்கு உத்தியோகத்தர்களை நியமிப்பது, நியமிக்கப்பட போகிற உத்தியோகத்தருடைய திணைக்கள தலைவரோடு கலந்து ஆலோசித்து நியமிக்க வேணும். ஒப்பாய்வு செய்யும் நடவடிக்கைக்கு நியமிக்கப்படுகிற உத்தியோகத்தர் தன்னுடைய ஏனைய கடமைகளை விட இதற்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டும்.
தவிர்க்க முடியாத காரணங்களால் சபையில் கடமையாற்ற இயலாமல் இருக்கும் பட்சத்தில் தங்கள் இயலாமையை உடனடியாக திரைசேரி பிரதி செயலாளருக்கு அல்லது மாவட்ட நிர்வாகத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளருக்கு அறிவிக்க வேண்டும். இது கச்சேரியை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறது. ஒப்பாய்வு செய்தல் நிகழும் தினத்தின் போது திரைசேரி பிரதி செயலாளர், உள்நாட்டு இறைவரி ஆணையாளர், அரசாங்க அதிபர் ஆகியோர் தங்களுடைய அலுவலகத்தில் பிரசன்னமாக இருப்பதற்கு ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். சுற்றாய்வு சபைக்கான உத்தியோகத்தர்களை நியமித்தல் தொடர்பிலான நடைமுறைகள் என்று கேட்டால் இந்த பகுதியில் கொஞ்சம் கவனம் செலுத்தும். சுற்றாய்வு சபையினுடைய நடவடிக்கைகள் பற்றி நான் சொல்ல இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இருக்கிற 5 ரூபா குத்தியை எண்ணுற என்றால் அதை அப்படியே எண்ணுறதில்லை. அதில் இருக்கிற குறிப்பிட்ட எண்ணிக்கையானதை கட்டி நறுக்கிறது. 20 காசை சேர்த்து நறுக்கிறது. எத்தனை கிராம் வருது என்று பார்க்குறது. எண்ணி பார்க்குறோம் 100 ரூபா. அவர்கள்ட்ட இருக்கிற எல்லா 5 ரூபாவையும் ஒன்றா கட்டி நறுக்கிறது. எத்தனை எண்ணினீங்களோ அந்த நெருக்கடி உங்களுக்கு தேவையில்லை. அதை தனியாக வச்சுட்டு அப்படியே நறுக்கிறீங்கள். முதல் நீங்கள் 20 நறுக்கைக்குள்ளே என்ன நிறம் நின்றதோ, எவ்வளவு பெறுமதி இருந்தது 20 குத்தின்ற நிற, என்ன சும்மா ஒரு கதையை சொல்லுகிறேன், அது ஒரு 50 கிராமாக இருந்தது என்று வச்சுக்கொள்வோம், சும்மா சொல்கிறேன். அப்போ 50 கிராம் 100 ரூபாவாக இருந்தால் சில வேளைவர்கள்ட்ட இருக்கிற காசை அவர்கள் கிலோ கணக்கில் 5 கிலோ என்றா 5000 கிராம். அப்போது அவர்கள்ட்ட இருக்கிற பணத்தின் பெறுமதி 10,000 ரூபாவாக இருக்கும் என்றதை கணக்கு பண்ணிக்கொள்வார். இப்போ இந்த சபையினுடைய கடமைகள் என்று சொல்லுகிற போது திரைசேரியில் இருக்கிற காசு சரி பார்க்கறதுக்கு அவர்கள் பொறுப்பு. திரைசேரியாக இருந்தாலும் சரி அல்லது உள்நாட்டு இறைவரி ஆணையாளராக இருந்தாலும் சரி, அவர்கள்ட்ட இருக்கிற காசை சரி பார்க்கிறது அவர்களுடைய பொறுப்பாக இருக்கும். காசு, முத்திரை என்பவற்றை அவர்கள் சரி பார்ப்பார். அடுத்தது இந்த ஒப்பாய்வு செய்கிற நேரம் தொடர்பாக கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். சபை கூடுவதற்கு முன்பாக, இந்த ஒப்பாய்வு சபை கூடுவதற்கு முன்பாக எந்த விதமான காசு கொடுக்கல் வாங்கலும் நடைபெறக்கூடாது. இருந்தாலும் ஒப்பாய்வு நடைபெறுகிற போது பொதுமக்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான காசு கொடுக்கல் வாங்கல்களை செய்யலாம். அத்தியாவசியம் ஏற்பட்டால் ஒழிய காசு கொடுக்கல் வாங்கல்களை இடைநிறுத்தல் ஆகாது. அன்றைக்கு நீங்கள் செய்கிற கொடுக்கல் வாங்கல்களை நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்கணும். அதை இடைநிறுத்தக்கூடாது. அவர்கள் இன்னொரு பக்கமாக ஆய்வு செய்வார்கள், நீங்கள் அதை நிறுத்தக்கூடாது. சரியா? நான் ஏற்கனவே சொன்னது போல நாணயமாக இருந்தால் எப்படி கணிப்பீடு செய்வது என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. நிறுத்து கணிப்பீடு செய்கிறேன்னு சொன்னேன், அதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. சரி, ஒரு சிறிது நேரம்தான் இருக்குது என்றாலும் ஒரு சின்ன பிரேக்கோடு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் பிள்ளைகள். ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொண்டு எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம்.
சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஒரு சின்ன அளவில் இருந்த சோம்பல் என்று வச்சுக்கொள்வோமே என்ன, அதனால் ஒரு சிறிய இடைவேளை நாங்கள் ரெக்கார்டிங்கை நிப்பாட்டையில் நினைக்கிறேன். அந்த 5 நிமிஷம் கேப்பை மேனேஜ் பண்ணி கொடுங்க. சரி, அப்போ கவனிங்க. இந்த ஒப்பாய்வு செய்கிற போது நாணயங்களை எவ்வாறு ஒப்பாய்வு செய்ய வேணும், ஒவ்வொன்றிலையும் 50 எடுத்து பைகளில் எடுத்து நிறுத்து அப்படி செய்ய வேணும் என்று சொல்லி ஒரு முறைமை இருக்குது. ஆனால் அந்த பகுதியை கையை விடலாம். சரிதான், அது இப்போது அது நடைமுறையிலேயே இல்லை என்பதால் நீங்கள் அந்த பகுதியை விடுங்க. ஆனால் கணிப்பு ஒரு நாளைக்கு மேலே நீடித்தால் என்ன செய்ய வேணும் என்றதான் கேள்வி. காசு முத்திரை ஒப்பாய்வு செய்ய அதை தொடர்ச்சியாக ஒரே அமர்வில் செய்து முடிகிறதுக்கு இயலுமான வரைக்கும் முயற்சி செய்ய வேணும். நாங்கள் சொன்ன போல முதல் நாள் வேலை தொடங்க முன்னம் அல்லது வருஷத்தின் கடைசி நாள் வேலை முடிஞ்சதுக்கு பிறகு இதில் செய்து முடிக்கிறதுக்கு இயன்ற வரைக்கும் ஒரே நாளில் செய்ய வேணும். ஏதாவது காரணங்களால் இடைவெளி ஏற்படுமாக இருந்தால் எல்லாத்தையும் ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சு பூட்டி என்ன அந்த பெட்டிக்கு உறுப்பினர்கள் சீல் பண்ண வேணும். அது சபை ஒப்பாய்வு செய்யும் அளவில் திரும்ப ஆரம்பிக்கும் போது அவர்கள் முன்னிலையில் அல்லாமல் வேறு எந்த காரணம் கொண்டும் உடைக்கக்கூடாது. இப்போ சில வேளைகளில் காசு முத்திரைகள் கருவூலப்பண உறுதிச்சீட்டுகளின் கணிப்பீடு ஒரு நாளைக்கு மேல் நீடித்தால் என்ன செய்ய வேணும் என்று கேட்டால் நீங்கள் சொல்லணும், இந்த ஒப்பாய்வினை காசு முத்திரை தொடர்பான ஒப்பாய்வை ஒரே அமர்வில் செய்து முடிக்கிறதுக்கு இயன்ற விரையை தெரிவிக்க வேணும். ஏதேனும் காரணங்களாலே அமர்வுகளுக்கு இடையில இடைவெளி இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் காசு முத்திரைகள் அடங்கின சகல நில அறைகள் பேழைகளின் பெட்டிகளின் திறப்புகள் எல்லா பொக்ஸின் திறப்புகளையும் எடுத்து அதை பாதுகாப்பான ஓரிடத்தில் ஒரு பெட்டியில் வச்சு அந்த பெட்டி பூட்டி அதுக்கு சீல் பண்ணி வச்சு கொள்வோம். அப்போ எல்லா திறப்புகளையும் எல்லாத்தையும் பூட்டி அதுக்கு சீல் பண்ணி அதுகளின் திறப்பை கொண்டு வந்து இன்னொரு பாக்ஸுக்கு வச்சு பூட்டி அதுக்கு சீல் பண்ண வேணும். அதை அந்த கணிப்பீட்டு சபையினுடைய உறுப்பினர்கள் திரும்பவும் ஒப்பாய்வு செய்கிற அலுவலை ஆரம்பிக்கும் போது தான் அதை திறக்க வேணும். மற்ற மீதிகள் பற்றிய கூற்று அதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் புத்தகத்தின்படியும் அதில் இருக்கிறதன்படியும் கூற்றுக்கள் சரியாக இருக்கிறது என்று சொல்லி திரைசேரியாக இருந்தால் அரசாங்க கணக்குகள் திணைக்களத்தின் அதிபதி அதை கொடுப்பேன். புத்தகங்களுடைய மீதியும் வங்கி புத்தகங்களுடைய மீதியும் அவற்றுக்கு இடையில ஏதாவது மீதிகள் இருக்குமாக இருந்தால் வேறுபாடு இருந்தால் அதுக்கான ஒரு கூற்றையும் அவர் கொடுப்பார். சரிதானே? திரைசேரி பிரதேச செயலாளருடைய வரவில் இருக்கிற மீதி அத்தாட்சி பத்திரங்கள் வங்கிகிட்ட இருந்து எடுக்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் எடுக்க வேணும். இப்போ இதை கொடுக்கறது யார்? அரசாங்க கணக்குகள் திணைக்களத்தின் அதிபதி திரைசேரி சார். உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்தினுடைய விடயத்தில் அவர்கிட்ட இருந்து கூற்றொன்றை பெற்றுக்கொள்ள வேணும். கச்சேரியில் புத்தகத்தின்படி மீதியும் உண்மையான மீதியையும் அந்த கூற்று பற்றி GAM 35 படிவத்தில் அரசாங்க அதிபரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதான் மீதிகளை பெற்றுக்கொள்வது. கணக்காய்வாளர் அதிபதிக்கு அறிக்கை செய்வது, இது தொடர்பான ஒப்பாய்வு பற்றி அறிக்கை செய்வது திரைசேரியின் கணக்காய்வு 118 படிவம் பொது 147 CS 43 திரைசேரியின் கணக்காய்வும் 118 CS 43 அல்லது CS 43 இல்லாட்டி படிவம் பொது 147 விண்ணப்பிக்க வேண்டும். அந்த முடிவுகளை அறிவிக்க வேண்டும். இந்த பகுதிகள் கொஞ்சம் அங்கே 117 133 ரெண்டு பார்த்து நாங்கள் இங்கே 118 147 பொது 147 சரிதானே. இந்த விடயங்கள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். கட்டு நிதி பற்றி ஓரளவுக்கு அழகாக பேசிட்டோம். கட்டு நிதி என்றால் என்ன,
உபகட்டு நிதியை பற்றி சொல்லி உபகட்டு நிதியுடைய 3 வகைகளையும் பற்றி கதைச்சு அதுக்குள்ள கேள்வி வந்தால் எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டோம். கட்டுநிதி நோக்கங்களுக்காக திணைக்களங்களே ஆனா திணைக்களம், ஆவண்ணா திணைக்களம், ஈனா வகுப்பு திணைக்களங்கள் என்று சொல்லி வகைப்படுத்தலாம் என்று எல்லாம் பார்த்துட்டோம். இந்த கட்டுநிதி அதிகாரமும் கட்டுநிதி எல்லையும் என்றா என்ன என்று சொல்லி பார்த்தாச்சு. நிதி ஒழுங்கு விதி 91 அழகாக பார்த்து கட்டுநிதி அதிகாரம் கட்டுநிதி எல்லை என்று சொல்லி அந்த பகுதியை நாங்கள் அழகாக கதைத்திருக்கிறோம். அதில் பிற்சேர்ப்பு கட்டுநிதி அதிகாரம் என்றால் என்ன என்று பார்த்து நாங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட கட்டுநிதி போதாதென்றால் மேலதிகமாக கேட்டு அதுக்கு அனுமதி கிடைச்சால் அது பிற்சேர்ப்பு கட்டுநிதி அதிகாரம். கட்டுநிதி நோக்கங்களுக்காக திணைக்களங்களை வகைப்படுத்துறது ஆனா வகுப்பு திணைக்களம், ஆவண்ணா வகுப்பு திணைக்களம், ஈனா வகுப்பு திணைக்களம் என்று சொல்லி பார்த்து நாங்கள் இதில் உங்களுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லித்தரப்போகிறோம். சரிதானே? ஆவண்ணா வகுப்பு திணைக்களங்கள் கட்டுநிதி புதுப்பித்தலுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது பற்றி பார்க்க போகிறோம். ஆவண்ணா வகுப்பு ஆனா வகுப்பு திணைக்களம் பிரச்சனை இல்லை, வியாபார காசு தாங்களே பயன்படுத்திக் கொள்ளலாம். சரிதானே? ஆவண்ணா வகுப்பு திணைக்களங்கள், இந்த ஆனா ஆவண்ணா ஈனா திணைக்களங்கள் என்பது சிலது ஈனா எல்லாம் இப்போ நடைமுறையிலேயே இல்லை. மற்றது இப்போ இந்த கட்டுநிதி புதுப்பிப்பதற்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படுவதில்லை. அது எல்லாம் இப்போ சிகாஸுக்கு வந்து இட்மிஸுக்கும் வந்துட்டு, சிகாஸ் வந்து அதுக்கு பிறகு இட்மிஸ். சரிதானே? அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடு என்ன, அதில் கிடைச்ச கட்டுநிதி எவ்வளவு, மீதியாக இன்னும் எவ்வளவு கட்டுநிதி கொடுக்கலாம், எவ்வளவு லேபிலிட்டிஸ் அதாவது கொடுத்து தீர்க்க வேண்டிய பொறுப்புகள் எவ்வளவு உள்ளது என்று சொல்லி எல்லா விடயங்களும் அந்தந்த தலைப்புகளை போடப்பட்டு இப்போது சிகாசே பழசா போச்சு, இட்மிஸ் வந்துட்டு. அப்படி இருந்தாலும் இதை கேள்வியாக கேட்கிறார்கள். ஆவண்ணா வகுப்பு திணைக்களங்கள் கட்டுநிதியை புதுப்பிப்பதற்காக என்ன செய்ய வேணும் என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் அதை பார்க்க வேணும். சரிதானே? ஆவண்ணா வகுப்பு திணைக்களங்கள் தங்களுடைய கொடுப்பனவுகளை செய்வதற்காக ஆரம்பத்தில் ஒரு குறித்த பணத்தொகை அவர்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு செய்யப்படும். யார் வைப்பு செய்கிறது? திரைசேரி. ஆவண்ணா வகுப்பு திணைக்களங்கள் ஒவ்வொரு திணைக்களமும் தன்னுடைய கொடுப்பனவுகளை செய்வதற்காக ஒரு குறித்த பணத்தொகை தொடக்கத்தில் அந்த திணைக்களத்தில் வைப்பு செய்யப்படும். மாதத்துக்கு ஒரு முறை அல்லது தேவையானால் அதனை விட குறைந்த கால இடைவெளியில் திரைசேரியின் அரசாங்க கணக்குகள் திணைக்களத்துக்கு அவர்கள் அத்தாட்சிப்படுத்திய உறுதிச்சீட்டுகளினுடைய அட்டவணையை அனுப்ப வேண்டும். அந்த காசில் எவ்வளவு கொடுப்பனவு செய்திட்டம் வவுச்சருக்குன்னு சொல்லி அவர்கள் சர்டிஃபை பண்ண வவுச்சருன்ற தொகுதியை அங்கே அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்புகிற போது உறுதிச்சீட்டுகள் அனுப்புவது மட்டுமில்லை, கட்டுநிதியை புதுப்பிப்பதற்காக அவர்கள் படிவம் பொது 103 வரவு புதுப்பிப்பதற்கான விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய படிவங்களை தான் கேட்பாங்க. ஆவண்ணா வகுப்பு திணைக்களம் கட்டுநிதியை புதுப்பிப்பதற்கு அனுப்ப வேண்டிய படிவங்கள் என்ன நீங்கள் மேலே சொல்லப்பட்டதையும் சொல்லி எழுதும். படிவம் பொது 103 வரவு புதுப்பிப்பதற்கான விண்ணப்பம். அடுத்தது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பற்றுக்களின் பொழிப்பு, வங்கி மீதி சான்றிதழ் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதே போல் நாங்கள் செக் கொடுத்துருக்கிறோம். சில பேங்கில் பேலன்ஸ் கூட இருக்கும், அவங்க கூட இருக்கண்டா தராங்க. அப்போ நாங்கள் காட்டணும் கொடுத்த செக்கில் எந்தெந்த செக்கெல்லாம் இன்னும் மாற்றப்படையில்லை என்று காட்டணும். காசாக்கப்படாத காசோலைகளை காட்டுகின்ற வங்கி கணக்கினங்க கூப்பிட்டு. மற்றது கொடுப்பனவு தொடர்பான உறுதிச்சீட்டுகள் எல்லாம் கணக்காய்வுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதற்கான சான்றிதழ் ஜெனரல் ஆடிட்டர் கொடுத்து அதுக்கு வாங்கின அக்னாலஜ்மெண்ட் கொடுக்க வேணும். விண்ணப்ப திகதியில் கட்டுநிதி கணக்கின் எல்லையின் நிலையை காட்டும் ஒரு கூற்று, அதாவது அனுமதிக்கப்பட்ட கட்டுநிதி எவ்வளவு, இதுவரைக்கும் எவ்வளவு கிடைச்சிட்டது, இன்னும் நீங்கள் எவ்வளவு தரலாம். இந்த 6 விவரங்களையும் நீங்கள் கொஞ்சம் பாடமாகத்தான் மன்னிச்சு அது தவிர்க்க இல்லாத திரும்ப திரும்ப பாடமாக்கி கொண்டு தான் போக்குவோம். சரி, கட்டுநிதி தொடர்பில் முக்கியமானது இதுதான். இதுக்குள்ளே இந்த 100 ரூபா கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க. உபகட்டுநிதி அழகாக படிச்சுட்டான். சரிதானே?
அடுத்தது வங்கி கணக்கு. வங்கி கணக்குகள் தொடர்பில் நான் தட்டி கழிக்கிற நோக்கத்தோடு சொல்லவில்லை. இதில் நான் என்ன படிப்பிப்பேனோ இதை விட அழகாக யூடியூப் சேனலில் நிதி ஒழுங்கு விதி அத்தியாயம் 6 என்று சொல்லி காணொளிகளாக அதில் இருக்குது. அதை நான் பகிர்ந்து விடுகிறேன். அதற்காக நான் இன்றையிலிருந்து தப்பி ஓடிட்டேன் என்கிற பொருளை கருத்தில் கொள்ள வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் உண்மையில் கடந்த வாரம் சிலீடாவில் தங்கியிருக்க வேண்டிய தேவை இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் ஆக குறைந்தது ஒரு 6 செயலமர்வுகளை நடத்தியிருக்கலாம். ஆனால் தவிர்க்க இல்லாது. அது நான் தவிர்த்தால் சில வேளை நான் இலங்கை நிர்வாக சேவை தரம் ஒன்றுக்கு போகிறது நிகழாமலே போய்விடும். ஏனென்றால் அடுத்த பட்சோடு தான் இந்த சேவை கால பயிற்சியை நிறைவு செய்ய வேண்டியிருக்கும். நான் தான் இறுதி குரூப் EF 2 குரூப் இருக்குது. அதை ஒன்றா சேர்த்து செய்தாங்க. அந்த குரூப்பில் F குரூப்போட போக இல்லாது என்னென்னா இந்த வாரம் தேர்தல் கடமைகளை ஆரம்பிச்சிது. அப்போது அந்த நெருக்கடிக்காக ஒரு வாரம் சிலிடாவில் இருந்தால் அந்த காலத்துக்குள்ளேயும் ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் ஒளிப்பதிவாவது செய்து உங்களுக்கு அனுப்பலாமான்னு பார்த்தால் அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. இல்லைண்டா இன்னும் ஒரு 5 செயலமர்வு கூட பார்த்துருக்கலாம். ஆனால் உங்களை வழிகாட்டுறதில் நான் தென்னிக்கை இல்லை. ஏதோ ஒரு விதமாக நீங்கள் இந்த என்னுடைய யூடியூப் தளத்தில் இருக்கிற விடயங்களை பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லியும் சில ஒளிப்பதிவுகளை அனுப்பியும் ஏதோ ஒரு விதமாக ஒழுங்குபடுத்தி இருந்தேன். சரிதானே. பங்கு கொள்ளுகிறவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக குறைவடைந்தாலும் 50% குறைவானாக்கள் தான் பங்கு கொள்ளுகிறார்கள். அதை நான் சொன்னேன். சனிக்கிழமை இந்த செயலமர்வை தவற விட்டது நான் இப்போவும் நினைச்சு மனவேதனைப்படுகிறேன். இந்த 25 பேரில் 11 பேர் தான் பார்த்துருக்குறாங்க. ரெண்டாவது நிப்பாட்டினா உண்மையில செயலமர்வுக்கு வாராக்கள் 11 பேர் தான். அப்போ அதை நடத்தி இருக்கலாமோன்னு சொல்லி. ஆனால் எனக்கு பெரிய மனக்கடினங்கள் இல்லை மன கஷ்டங்கள் இல்லை. சரிதானே. ஆக 2 விடயங்கள் அதில் உங்களுக்கு சொல்ல வேணும். அந்த பகுதிகளை கொஞ்சம் சொல்லுகிறேன், கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. 7வது அத்தியாயத்தை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அலுவலகங்களில் பயன்படுத்தப்படுகிற ஏடுகள் புத்தகங்கள் தொடர்பாக நிதி ஒழுங்கு விதி 445 கொஞ்சம் கவனம் எடுங்கோ. சில வேளைகளில் கேட்கலாம். நிதி ஒழுங்கு விதி புத்தகம் உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். நிதி ஒழுங்கு விதி 445 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்கள் ஏடுகள் அவற்றுக்குரிய இலக்கம். உதாரணத்துக்கு காசு ஏடு பொது 58. அதுபோல் வோட் லெஜர்ன்றது வாக்குப்பண பேரேடு அல்லது திணைக்கள ஒதுக்க பேரேடு பொது 138. பொது வைப்புகளுக்கான பேரேடு பொது 69. நட்டங்கள் பற்றிய பதிவேடு பொது 110. அது நட்டங்களுக்குள்ள நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஆளுக்குரிய வேதனாதிகள் PE லெஜர் என்று சொல்லுவீங்க. ஆளுக்குரிய வேதனாதிகள் எடுத்துறை செய்தி 17. இன்வென்டரி பொருட்பதிவேடு பொது 44. செலவாகு பொருள் பதிவேடு பொது 198. அடிதல் சேர் புத்தகங்களின் பதிவேடு இப்போதான் கதைச்சு நாங்கள் GAN 20. அதுபோல் காசோலைகள் காசு கட்டளைகள் பதிவேடு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் GAM 83. இதை விட கணக்காய்வு ஐயவினா பதிவேடு WNOP ரெஜிஸ்டர் PSPF ரெஜிஸ்டர், அதாவது விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய பதிவேடு அல்லது தபுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய பதிவேடு. அரசாங்க சேவை சகாய நிதி பதிவேடு PSPF ரெஜிஸ்டர். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான முற்பண கடன் CC10 என்ன, இந்த பகுதிகளை பார்த்து கொள்ள வேண்டும். மற்றது அடிதல் சேர் புத்தகங்கள். அடிதல் சேர் புத்தகங்கள் தொடர்பாக பணப்பற்றிச்சிட்டு உங்களுக்கு தெரியும் பொது 172. வழங்கல் கட்டளை இசு ஓர்டர் பொது 141. ரிசிப்ட் ஓர்டர் பெறுதல் கட்டளை அல்லது ஒப்புக்கோடல் பொது 219. ஃபியூவல் ஓர்டர் என்ன சொல்கிறாங்க எரிபொருள் கட்டளை பொது 231.
ரயில்வே வரண்டில் ஹொலிடே வரண்டாக இருந்தால் ஏபி 70, டியூட்டி வரண்டாக இருந்தால் ஏபி 70B. அடுத்தது திணைக்களங்களின் கொடுப்பனவு தொடர்பான படிவங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். வருமான மீளளிப்பு 29, பொது 29, சம்பளம் பொது 33, பொதுவான கொடுப்பனவு பொது 35, மேலதிக நேர கொடுப்பனவு 35 ஆனா. அதில் நான் பேர் சொல்லையில் ஒரு சிறந்த புத்தகத்தில் அது பொது 35 இருந்தது. மேலதிக நேர கொடுப்பனவு பொது 35 ஆனா ஆண்டு வர வேணும். கூலி கொடுப்பனவுகள் பொது 36 அல்லது பொது 36 ஆனா. வைப்பில் இருந்து கொடுப்பனவு செய்யும் போது பொது 70. கைமாற்றல் முறை கொடுப்பனவு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் பொது 122. சிடிஏ மாற்றிய பிரியாண செலவு கொடுப்பனவு பொது 161. அமைய பிரியாண கோரிக்கை பொது 177. இடமாற்றத்துக்கான பிரியாண கோரிக்கை 178. அது புத்தகத்தில் 177 அல்லது 178 தான் இருக்கு. ஆனால் இடமாற்றத்தின் போது 178. மற்றது கேஷுவல் என்ன கேஷுவல் ட்ராவலிங்குக்கு 177. அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம். இந்த பேரேடுகள் தொடர்பாக தனித்தனியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நட்ட பதிவேட்டில் பதிய வேண்டிய விஷயங்கள் என்ன என்று சொல்லி நட்டத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். திரைசேரி தொடர்பாக கேட்க மாட்டாங்க. திரைசேரியினுடைய பெருவனவுகள் கொடுப்பனவுகள் தொடர்பான ஏடுகள் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை நாங்கள் தவிர்க்கலாம். சரிதானே? அடுத்தது கொஞ்சம் கவனம் எடுத்து நான் சொன்ன மாதிரி 6வது அத்தியாயம் நான் திருப்பியும் ஒருக்கா போட்டு விடுகிறேன். நீங்கள் ஏற்கனவே போட்டதை பார்த்தீங்களோ தெரியல. வங்கி கணக்கு கூட்டு தொடர்பாக கொஞ்சம் பார்த்து கொள்ள வேணும். முற்பண கணக்குகள் 8வது அத்தியாயம் அது தேவையில்லை. என்னென்னா முற்பண கணக்குகளின் எல்லைகள் தொடர்பாக பார்த்தாச்சு. முற்பண கணக்குகளை திறக்கிறது மூடுறது தொடர்பாக அதிகம் சிரமப்பட வேண்டாம். சிலதை நாங்கள் ஆக முக்கியமானதை கையை விட்டுட்டு முக்கியம் இல்லாததுக்குள்ளே போயிட்டோம்டா சிக்கல். முற்பண கணக்குகளினுடைய எல்லைகள் சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். சரிதானே? அதை பார்க்கலாம். அடுத்தது களஞ்சியம் தொடர்பாக நான் உங்களோட பேசிட்டேன். முக்கியமான ஒரு விடயம் பெருகை நடைமுறைகள் தொடர்பாக பெறப்படுகிற பிணைகள். பெருகை நடைமுறை தொடர்பான பிணைகள் நான் உங்களுக்கு படம் எடுத்து போட்டு விடுகிறேன். ரவீந்திரன் ஐயாண்ட புக்கில் அல்லது நாகராஜ ஐயாண்ட புக்கில் அது கொஞ்சம் தெளிவாக இருந்த ஞாபகம் இருக்குது. எனக்கு 2 பேரில் யாருடையதுன்றதை மறந்து போயிட்டேன். ஆனால் நான் ஓரளவுக்கு அந்த விஷயத்தை தேடி எடுத்து மிகவும் பொருத்தமாக அது ஏன் அறவிடப்படுகிறது என்று சொல்லியும் மற்ற அதனுடைய எல்லைகள் தொடர்பாக கேட்டுத்தவங்க இறுதியாக வந்த அமெண்ட்மெண்ட் ஒவ்வொரு ப்ரொக்யூமெண்ட் கமிட்டியும் கையாளக்கூடிய எல்லை சம்பந்தமாக அந்த பகுதியை நான் உங்களுக்கு அனுப்பிவிடுகிறேன். மற்றது வழங்கு பொருட்கள், கட்டு வேலைகள், சேவைகள் என்று சொல்லியிருக்கிற 13வது அத்தியாயம் ஓரளவுக்கு நாங்கள் களஞ்சியம் தொடர்பாக களஞ்சிய உத்தியோகத்தர், களஞ்சிய காப்பாளர், மற்றது களஞ்சிய விதி என்று சொல்லி முக்கியமாக இருக்கக்கூடிய விடயங்களை பற்றி நான் சொல்லி தந்துட்டேன். களஞ்சியத்துக்கான பொருட்கள் பெறப்படுவது, வழங்கப்படுவது தொடர்பாக களஞ்சியத்துக்கான 4 சுற்றாய்வு சபைகளை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். அடுத்தது இந்த தேசிய வருகை ஆணைக்குழு தொடர்பாக சில பேர் எழுதியிருக்கிறோம். உண்மையில் தேசிய வருகை ஆணைக்குழு ஆரம்பிக்கப்பட்டாலும் அது இடைநிறுத்தப்பட்டு விட்டது. அதை வச்சு கொண்டு கிழக்கு மாகாணத்தில் இபி எக்ஸாமுக்கு படிப்பிக்கிற ஒரு சகோதரர் 2019 வந்த அந்த வழிகாட்டி நெறியை வச்சு கொண்டே வகுப்புகளை செய்திருந்தார். உண்மையில் அந்த வழிகாட்டி நெறி நடைமுறையில் இல்லை. அது வந்து 1 மாதத்தில் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேணும். அப்படி அங்கீகரிக்கப்படாததால்
2016 தான் பொருத்தம், மிச்சம் ஒன்றும் வராது. 2019 அது சில வேளைகளில் இப்போது தேசிய பிறகு ஆணைக்குழு செயற்பட ஆரம்பித்திருக்கிறது. இருந்தாலும் அது திரைசேரி தான் அந்த விடயங்களை கையாளுது. அது முழுமையாக செயற்பட்டதுக்கு பிறகு அந்த 2019 திருத்தப்பட்டு புதிய ஒரு அதிவிசேட வர்த்தமானியாக வரலாம். மற்ற இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும், இந்த விசேட அத்தாட்சி பத்திரங்கள் கொடுப்பனவுகள் செய்யப்படுகிற போது வழங்கப்படுகிற விசேட அத்தாட்சி பத்திரங்கள் என்னென்ன அத்தாட்சி பத்திரங்கள் வேணும் என்கிறதை பற்றி பார்த்து கொள்ள வேணும். சரிதானே? அந்த பகுதி முக்கியம். பெருகை குழுக்கள் சம்பந்தமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பெருகை குழுக்களினுடைய அதிகாரங்கள், பொறுப்புகள், அதுபோல் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவினுடைய அதிகாரங்கள், பொறுப்புகள் என்கிற அந்த விடயங்களை முடிஞ்சால் நீங்கள் பெருகை வழிகாட்டியில் பார்த்து கொள்ளலாம். இல்லையென்றால் என்னோட கேள்வியாக கேட்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச வரையில் உங்களுக்கு பதில் அனுப்பி வைக்கிறேன். ஓரளவுக்கு நாங்கள் நீதி நடைமுறைகள் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பாக, உரிமை கோரிக்கை இல்லை என்கிற சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக ஏற்கனவே நேற்றைய செயலமர்களை கதைத்திருக்கிறோம். முக்கியமாக நிதி நடைமுறைகளை கதைச்சு முடிச்சிட்டோம். தாபன விதிக்கோவை உங்களுக்கு அத்தபடி என்னிலும் நீங்கள் வல்லவர்கள் அதில் என்பதால் நான் அதிகம் பேச இல்லை. ஆனாலும் 47வது 48வது அத்தியாயங்கள் பிரித்து மேய்ஞ்சிருக்கு. அதை நான் கைவிட இல்லை. அது சில வேளை உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயம் குறைவாக இருக்கலாம் என்பதால், அதே போல் முதல் 5 அத்தியாயங்களுக்கும் பதிலாக வந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் 2வது தடவை திருத்தப்பட்டு விட்டது என்பதால் அதை பற்றியும் நிறைய பேசிட்டோம். அதுக்கு இடையில் இருக்கிற தாவர விதிக்கோவை தொடர்பான விடயங்கள், நான் லீவு பற்றி ஏற்கனவே கதைச்ச விடயங்கள் உங்களுக்கு காணொலியாக பகிர்ந்திருக்கிறேன். மற்றது என்னுடைய யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா தனித்தனி பிளேலிஸ்டாக உங்களுக்கு தேவைப்பட்டது அதுக்குரிய தலைப்புகளோடு இருக்குது, பார்த்து கொள்ளலாம். இதையும் தாண்டி ஏதேனும் பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தால் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், நாளைக்கும் கேட்கக்கூடியதாக இருக்கும். மற்றபடி நாங்கள் சொன்னது போல் எங்களுடைய செயலமர்வு உத்தியோகபூர்வமாக இன்றைக்கு நிறைவு செய்கிறோம். உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் உங்களை தெரியாது. ஓரிருவரை தெரியும், எல்லாரையும் தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய நண்பர்கள், நான் ரொம்ப மரியாதையாக அண்ணாண்டு கூப்பிடக்கூடிய ஆக்கள். இடையில் ஒரு விஷயம் சொல்லணும், நான் என்னுடைய ஃப்ளோவில் வளமையாக வகுப்பில் கதைக்கிற மாதிரி பிள்ளைகள் எல்லாம் கதைச்சு கொள்வேன். அது யாரையாவது சிறிதளவிலாவது ஒரு மனநோக செய்திருந்தால் மனப்பூர்வமாக அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் மன்னிச்சு கொள்ளுங்க. அது என்னுடைய இயல்பு. என்னென்னா, நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே வாத்தியார். என்னோட கல்வி பொது தராதர சாதாரணத்தில் பரீட்சையில் படித்து நான் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். அந்த பட்சில் கணித பாடம் சித்தி அடையாத என்னுடைய வகுப்பு தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அவர்கள் அடுத்த ஆண்டு கணிதத்தில் சித்தி பெற்று கொடுக்க வேண்டும் என்கிற நிபந்தனையோடு உயர்தரம் படிக்க வந்திருந்தார்கள். அப்போது எனக்கு என்னை நம்பி சில ஆசிரியர்கள் இருந்தார்கள். அப்போது என்ன ஒரு பொருட்டாக கருதி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு மாலை நேரத்தில் பாடசாலை நேரத்துக்கு பின்ன அவர்களுக்கு கணிதம் படிப்பிச்சு விடுங்க என்று சொல்லி படிப்பிச்ச எல்லாருமே சித்தி அடைந்தார்கள். டி எடுத்தாங்களா தெரியும், அந்த நேரமே எல்லாம் இல்லை டி. ஆனால் ஃபெயில் விட்டு அவ்வளவு பேரும் பாஸ் பண்ணாங்க. ஆக குறைந்தது எஸ், ஆக கூடினது டி. ஏதோ விதமாக அவர்கள் கணித பாடம் சித்தி அடைந்தார். அப்போ தொடங்கின ஆசிரியர் தொழில். அவங்களே என்ன பேசியிருக்காங்க, என்னுடைய வகுப்பில் என்னோட படித்த, என்னோட சேர்ந்து எல்லா விதமான அடாவடியும் செய்த என்னுடைய நண்பர்கள், சகோதரிகள், தோழிகள், அவர்களுக்கு படிப்பிக்கிற போது பிள்ளைகள் விளங்குதா என்று சொல்லி கேட்டு அப்போதே அவர்கள் என்ன மிக கடுமையாக வைத்ததும். அது இப்போ வரைக்கும் அந்த பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியல. நான் உங்களையும் சேலமர்வர்களையும் ரெக்கார்டிங்கில் சொல்கிறேன்டா வராதாக்களுக்கும் கேட்க வேணுன்றதுக்காக உங்களையும் சில வேளையில் பிள்ளைகள் என்று சொல்லி அப்படி கூப்பிட்டுருப்பேன். விளங்குதா பிள்ளைகள் என்று சொல்லி அதை ஒரு பொருட்டாக எடுக்க வேண்டாம். அதை என்னுடைய
ஒரு நாகரிக குறைவாக எடுத்துக்கொண்டு அதை பெருந்தன்மையோடு மறந்துடுங்க. மற்றபடி உங்கள் எல்லோருக்கும் உரிய கண்ணியமும் மதிப்பும் ஒப்பவும் என்னட்டே இருக்கும். நான் இந்த பட்சில் அனுபவித்த ஒரு உணர்வு என்னென்னா, இதுவரையில் இப்படி ஒரு பட்ச் இருக்கு இல்லை. அவங்கள கதைக்கிறதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் இந்த பட்சில் உங்களை எப்படி கதைக்க பண்ணுறதுன்றது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஒரு 3-4 பேர், நண்பர் கம்சன் இருக்கிறார், யூட்டண்ணா இருக்கிறார், பிரபா இருக்குது, அதே போல் சிவமணி இருக்கிறாங்க. பிரபா சிவமணி எல்லாம் உங்களோட பட்ச சேர்ந்த ஆக்கள் எல்லாம் அவர்கள் லிமிட்டடு படிக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் என் மீது இருக்கக்கூடிய அபிப்பிராயம் காரணமாக கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போமே என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இப்படி இருக்கிறார்கள். மிஞ்சி போனால் லோரன்ஸ் பதில் சொல்லுவேன். என்ன லோரன்ஸ்கிட்ட கேட்குறா, நேசராஜாவை மறக்கல, நேசராஜா கட்டாயம் கூப்பிட்டா பதில் சொல்லுவார். அடுத்தது எங்களுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி ஏஓ டொரத்தி மிஸ் சொல்லுங்க என்று கேட்டால் இனி என்ன அதை தவிர்க்க முடியாது என்று சொல்லி, இதை விட கிழக்கு மாகாணத்தில் இருந்து இணைஞ்சிருந்தார்கள். ஆர்டிடிஏஓ இணைஞ்சிருந்தாங்க, ஆர்டிஹெச்எஸ் ஏஓ மாலினி மேடம் நினைக்கிறேன், அவங்க இணைஞ்சிருந்தாங்க. அதுபோல் சர்வீஸை பெரும்பாலான சேலமர்வுகளை காண்றதில்லை. அவர் தான் தொடக்கத்திலே என்னை கேட்டிருந்த இப்படி ஒரு சேலமர்வை செய்யுங்க என்று சொல்லி கிழக்கு மாகாணத்தில் இருந்து அப்படி ஒவ்வொருவரும் எனக்கு தெரிஞ்சாக்கள் என்று சொல்லி. அதுபோல் பிரசாத், அவர் தான் வடக்கு மாகாணத்தில் இருக்கிறார்களுக்கு லீடர். அப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதமாக தனிப்பட்ட விதமாக இருந்தாலும் கேட்டா சில அபிப்பிராயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு கலகலப்பான கலந்துரையாடலாக இருக்கையில் ரொம்ப அமைதியாக சில வேளையில் உங்களுடைய இயலுமைகளை வழிகாட்டி அது கண்ணூறு நாவூறு படுமண்டோ அல்லது உங்களுடைய இயலுமை தொடர்பில் உங்களுக்கு இருந்த சந்தேகத்தால் அது இயலாமையாக கருதி ஏன் சபையில் பேசியே எங்களை குறைத்து கொள்ளுவான் என்பதன் காரணமாகவோ எனக்கு தெரியாது, பேச இல்லை. இந்த குரூப்பில் எனக்கு அப்படி ஒரு மனக்குறை ஒன்று இருந்தது. ஆனால் இயலுமான அளவுக்கு எங்களுக்கு கிடைச்ச கால அவகாசத்தில் நான் என்னுடைய வல்லமைக்குட்பட்டு இந்த குருமுஷ்டி என்று சொல்லுவாங்க, கையுக்குள்ளே ஏதாவது பொத்தி வச்சு கொண்டு மற்றவைக்கு காட்டாமல் இருக்கிறது, அப்படியாக இதையும் நான் வச்சுக்கொள்ளவில்லை. எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் சில வேளைகளில் கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்ல வேண்டியிருந்தது. என்னென்னா, ஒவ்வொன்றா ஆறுதலாக்கு வேறு அணி வேறாக பிரித்து மேய்ஞ்சு துண்டு துண்டாக பேசுகிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி பேசக்கூடியதுக்கு நேரமும் கிடைக்கல. கொஞ்சம் சில வேளை அவசரப்பட்டும் கடந்து போயிருப்பேன். ஓரளவுக்கு போதும், நீங்கள் திருப்தி அடையலாம். ஈகோடில் சில விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அரச விடுதிகள் என்கிற பகுதியை பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது நலன்புரி நன்மைகள் என்று சொல்லி அவர்களுக்கு வழங்கப்படுகிற சீருடைகள் போன்ற விடயங்கள் சின்ன சின்ன பக்கங்கள் இருக்குது. ஒரு கல் மேலோட்டமாக அந்த பகுதியை பார்த்துக்கொள்ளுங்க. இருக்கிற 2 நாள் அதிகமாக அவங்கள போட்டு அலைச்சல் செய்யாதீங்க. கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் ஒருக்கா திருப்பி பார்த்து கொண்டு போங்க. காலம், கடவுள், விதி உங்களோடு இருந்தால் சில விட மாட்டன் என்று சொன்னால் கூட காலம் கையை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து நேரான பாதையில் விடும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு பேரால் என்ன காலம், கடவுள், விதி இது எல்லாம் நம்பாதவர்கள் உங்களுடைய சுயமரியாதை, தன்னம்பிக்கை ஏதோ ஒன்று நம்பிக்கொண்டு போங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் அன்பும். ஆசிகள் சொல்கிறதுக்கு எனக்கு வயதில்லை, ஆனால் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இந்த முடிஞ்சாலும், இந்த சேலமர்வு முடிஞ்சு பரீட்சை முடிஞ்சாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஏதாவது என்னட்ட கேட்கலாம் என்று சொல்லி நீங்கள் கருதினால் அவசியம் எடுத்து கேளுங்க. ஒவ்வொருவருக்காகவும் நான் காத்திருக்கிறேன். சில வேளை நான் பேச முடியாமல் இருந்தால் கட் பண்ணினால் கொஞ்ச நேரம் கழித்து விடுங்க, அல்லது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய குரல் ஒலிப்பதிவில் உங்களுடைய கேள்விகளை போட்டு விடுங்க. உத்தியோகபூர்வமாக இந்த சேலமர்வு தொடரை இன்றைக்கு நிறைவு செய்து வைக்கிறோம். இதற்கு பிறகு யாரும் பேசக்கூடாது என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. நாளை மறுதினம் சனிக்கிழமை காலையில் பரீட்சைக்கு போகிற போது கூட ஏதேனும் கேட்க வேண்டுமாக இருந்தால் கேட்கலாம். உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன்.
என்கிற நல்ல செய்தியோடு எல்லோருக்கும் இறைவன் திருவருள் கூட இருக்க வேணும். நீங்கள் தொடுகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவனுடைய கரங்களும் தொட்டு உங்களுக்கு உதவ வேணும், ஆசீர்வதிக்க வேணும் என்று மனப்பூர்வமாக உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். ஏனென்றால் இது உங்களோட வாழ்க்கை சார்ந்தது, உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு புள்ளி. அந்த புள்ளியில் நான் உங்களுக்கு அந்த கடமையை சரியாக செய்வேன் என்று சொல்லி நம்பி உங்களை என்னிடம் ஒப்படைத்திருந்தீர்கள். என்னால் இயன்ற வரையில் நான் அதை செய்திருக்கிறேன். என்கிற நம்பிக்கையோடு எல்லோருக்கும் அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களும். இதனாலும் நல்ல ஒரு பொழுதில் சந்திப்போம். பரீட்சை முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் படித்ததுக்கும் பரீட்சைக்கும் இடையில் இருந்த தொடர்பு பற்றி, அதனுடைய பொருத்தப்பாடு, எவ்வளவு தூரம் அது பொருத்தமாக இருந்தது என்பதை பற்றி எனக்கு தெரியப்படுத்தினால் மகிழ்ச்சி அடைவேன். இந்த மாதிரியான கேள்விகள் வந்தது, நாங்கள் அதை எப்படியாக எதிர்கொள்ளக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி தெரியப்படுத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கும். மற்ற இந்த குழு இன்றைக்கு பிறகு, உங்களுடைய இந்த குழு இன்றைக்கு பிறகு நீங்கள் அபிப்பிராயங்களை பதிவு செய்வதற்காக திறந்து விடப்படுகிறது. நான் ஏற்கனவே அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடைய பரீட்சைக்கான குழுவை அப்படி திறந்து விட்டு அதன் மூலமாக மிகுந்த அசௌகரியங்களை சந்தித்திருந்தேன். நான் மிகவும் அனாவசியமான தொடர்பற்ற விடயங்கள், வாழ்த்துக்கள், ஹாய், ஹலோ, குட் நைட், பாய் பாய், ஹேவ் அ நைஸ் டே என்று சொல்லி போன்ற பல்வேறு விடயங்கள், அதை விட வாய்ஸ் செட் என்று சொல்லி கலந்துரையாடல்கள், சம்பந்தம் இல்லாமல் சமையல் குறிப்புகள் எல்லாம் போட்டு அந்த குழுவை நாரடித்திருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அந்த குழுவையே மூடிட்டு, அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கண்ணியம் கருதி, உங்களுடைய சேவை மூப்பு கருதி இந்த குழு இன்றைக்கு திறந்து விடப்படுது. நீங்கள் இந்த குழுவிலேயே உங்களுடைய அபிப்பிராயங்களை பரீட்சை முடிந்ததற்கு பின்பாக பதிவிடலாம், அல்லது பரீட்சை முடிவதற்கு முன்பாக ஏதேனும் பதிவிட வேண்டுமாக இருந்தால் குழுவிலேயே ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அது நாகரிகமானதாகவும் அவசியமானதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பணிவான வேண்டுகோள். இந்த அளவோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்து உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் நான் ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறேன்.